எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. நாம் இன்னும் ஒரு வசனத்தை அப்படியே வாசிப்போம். அது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 364வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 604 17ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கிறேன். தெரியுங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். கண்களை சொல்லிடுவோம் ஒரு சில நிமிடம். கிருபை நிறைந்த இரட்சகரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவனே, மகத்தான உழித்ததன் நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய கர்த்தருடைய நாளில் நாங்கள் ஒன்று கூடும்படியாய் இந்த மகத்தான தருணத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான சகோதரனுடைய சபையிலே ஒன்று கூடி செபிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தேவனே இந்த சூழ்நிலை ஏற்படுத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் உங்கள் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்ற நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. இங்க உலாவதற்காக நன்றி. நீரே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னீர்கள். இந்த மகத்தான ஆலயத்துக்குள்ளாக நாங்கள் நின்று ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கும்படியாய் பாடும்படியாய் புகழும்படியாய் அந்த தயவுக்காக நன்றி. நாளிலே பேசக்கூடிய சிறு வார்த்தைகளை ஆஸ்வதிங்க. நாமத்து மகிமைக்கென்று மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே, இதிலிருந்து மகத்தான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆஸ்வாதித்தும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் இறங்கி பேசும்படியான ஆண்டவரே கர்த்தா உதவி செய்யுங்க. எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவனா இருக்கிறேன். இலக்கங்களை அறிந்த தேவனா இருக்கிறேன். எங்கள் எண்ணங்களையும் சிந்தைகளையும் அறிந்த தேவனா இருக்கிறேன். எங்களுடைய சிந்தை என்னவாய் உள்ளது என்பதை அறிந்தவனா இருக்கிறேன். எல்லாவற்றும் அறிந்த தேவன் தாமே உதவி செய்யும்படியா, கிருபை பாராட்டும்படியா, இரக்கம் பாராட்டும்படியா சமூகத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். உதவி செய்யுங்க, ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். தோக்கு முதல் முடி மட்டுமா பிரசனத்துக்குள்ளாக வேண்டும். நீரே மகத்தான தேவனாக ஆளுகை செய்யுங்க. மகத்தான சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகத்தான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்லது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏசி ஆஃப் ரொம்ப கூலாக இருந்தா ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதனை பேச சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எஸ் பிரதர். சந்தோஷமா இருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ் பிரதர். உண்மை பிரதர். தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஆவி சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நான் மனமகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா இந்த மகிழ்ச்சி என்பது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. வெளி உலகத்திலேயோ அல்லது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியானது அது ஒரு சரியான அது உண்மையான ஒரு மகிழ்ச்சி கிடையாது. அது ஒரு சந்தோஷம் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் அல்லது தேவனுடைய பசுத்தவான்கள் ஒன்று கூடுகிற ஸ்தலத்துல, ஆமென், பசுத்தவான்கள் பசுத்த ஆவி நிரம்பின அந்த இடத்துல நாம் இருக்கும்போது அதுதான் மனமகிழ்ச்சியான காரியம். பாருங்க, இந்த நாள்ல கூட அநேக தொல்லைகள் மத்தியில தான் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இருந்தாலும் நாம் கர்த்தரை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இல்லையா? அடிக்கடி சொல்ற மாதிரி நாம் கர்த்தரை விட்டு தூரம் போனா கூட கர்த்தர் நம்ம விட்டு தூரம் போறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை உண்டாக்கி ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா தேவனோடு இணையபடியா தேவனுடைய சமூகத்துல அவரோட வார்த்தையோடு நாம் சேர்ந்து பயணிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட அதான் ஒரு சிறு காரியங்கள் தான் நான் எடுத்தேன், நேற்று பேசலான்னு எடுத்தேன். ஆனா அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு பொருந்தா அதுக்காக எடுக்கணும்னு இல்லை. யுத்தம் கர்த்தருடையதுன்னு எடுத்தேன். சாட்சிகள் அப்படின்ற செய்தி படிக்கும்போது அதுல தாவீது குறித்து ஒரு சிறு பாகத்தை தீர்க்கதரிசி பேசுறார். அதுல எப்படி தாவீது அந்த யுத்தத்தை அவன் மேற்கொண்டான் அப்படின்றத பேசினார். அல்லேலூயா. அதைத்தான் நான் எடுத்து பேச போறேன். நம்ம வாழ்க்கையில இப்ப ஒரு யுத்தம் தான். அல்லேலூயா. பிசாசுக்கும் பசுத்தவானுக்கும் நடக்கிற யுத்தம், பசுத்தாவிக்கும் நடக்கிற யுத்தம். பாருங்க, இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறது யாருன்னா
பரிசுத்தாவியால் நிரம்பப்பட்டதை ஆமென் ஜெயிப்பான். ஆமென் Hallelujah. உண்மை அப்சல்யூட்லி அசுத்த ஆவியோ அல்லது பிசாசானவர்களை ஜெயிக்க Absolutely, முடியாது. absolutely, ஏன்னா absolutely. அவன் ஆல்ரெடி பிசாசு. எஸ் அவன் அடிக்கப்பட போறான். நூத்துக்கு அவன் நரகத்துக்கு போக ஆமென் போறான். ஆமென் ஆமென் அவன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான். ஆமென். நமக்கு விரோதமா எழும்பின்னு தான் இருப்பான். Hallelujah. ஆனா வெற்றி யார் பக்கம் இருக்குது? நம்ம பக்கம். நம்ம பக்கம் இருக்குது. Hallelujah. பாருங்க, நம்ம யுத்தத்தை கேள்விப்பட்டு நம்ம இப்ப வாழக்கூடிய ஒரு நிலையானது, வாழக்கூடிய இந்த நாட்களானது மிகவும் மோசமான ஒரு நிலை. பாருங்க, ஈரான் இஸ்ரேல் சண்டை போயினுக்குது. உண்மைதான் எல்லா வல்லுநர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது தொடர்ச்சியா இந்த யுத்தத்தை தொடர்ச்சியா பண்ணிருந்தா அது என்னவா மாறிடும்? உலக போராட்டம் மூன்றாவது உலக போரா மாறி ஆமென். வேர்ல்டு வார் வரதுக்கு Yes. சூழ்நிலை உண்மை உண்மை வாய்ப்பு ஏற்படும். இருக்கு அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஈரானையும் இஸ்ரேலையும் அமுழ்க்க பாக்குறான், அமைதியா இருக்க சொல்லி. Yes, yes. மத்த நாடுகள் என்ன பண்றாங்கன்னா பாக்குறான். இல்ல கர்த்தருடைய நேரம் வந்து அது உண்மை, கண்டிப்பா உண்மை, ஆகும். உண்மை. யுத்தம் வந்துதான் ஆகும். Yes. அது யாராலையும் தடுக்க முடியாது. Hallelujah. 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 Yes. பாருங்க, நம்ம இந்த ஒரு சூழ்நிலை நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென் Praise the Lord. இப்படிதான் இருக்கணும்னு வச்சிருக்கிறாரு. ஆமென் எஸ் பிரதர் இதெல்லாம் தேவனுடைய கரத்துல உள்ள திட்டங்கள். திட்டங்கள் எஸ் பிரதர் இதை யாரும் மாத்த முடியாது. முடியாது எஸ் எந்த ராஜாக்களும் மாத்த முடியாது. முடியாது Hallelujah. ஆமென் எவ்வளவு பெரிய வல்லுநர்கள் மாத்த முடியாது. முடியாது. எவ்வளவு பெரிய அறிவியல் அறிஞர்கள் மாத்த முடியாது. முடியாது. கர்த்தர் ஒன்று நினைச்சாங்கன்னா அது செஞ்சுதான். உண்மை, உண்மை, உண்மை. எல்லாமே கர்த்தருடைய சித்தம். அதாவது ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதற்கு எல்லாமே சகலமும் என்னவா இருக்குது? நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நன்மைக்கு எதுவாய் நடக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். சண்டை தேவனுடைய கரெக்டான தேவனிடத்தில் அன்பு தேவனிடத்துல அன்பு கூறுகளுக்கு பாருங்க, இங்க இது கர்த்தருடைய சித்தமா? இந்த சண்டையோ அல்லது யுத்தமோ ஏதோ ஒரு விஷயம் கர்த்தருடைய சித்தம். கண்டிப்பா இதன் வழியா தேவன் ஆமென் நமக்கு ஒரு புது வழி உண்டாக்க உண்மை, உண்மை, உண்மை. வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. இதன் வழியா நம்ம போகும்போது தான் புது வழியானது உண்மை பிரதர் உண்மை பிரதர் திறக்கும் அப்படின்னு திறக்கும், yes. நம்ம விசுவாசி. Hallelujah. பாருங்க, இந்த வேதத்துல முதலாவது பிரச்சனை நாம் வரும்போது நாம் யாரை தேட வேண்டியதா இருக்குன்னா, தேவனை தேட ஆமென். உண்மையா, வேண்டியது உண்மையா, உண்மையா. உண்மையான விஷயம். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது முதலாவது நாம் தேவனை தேட வேண்டியவர்களா இருக்கிறோம். Amen. தேவனை முதலாவது தேடினவர்களுக்கு அவர்கள் தேவையானதை பெற்றுக்கொண்டவர்களா இருக்காங்க. உண்மை, உண்மை. உண்மையிலே தேவனை தேடினா உண்மை. அதுக்குண்டான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்றோம். Praise the Lord. ஆனா நம்மிடத்துல நம்ம எப்பவுமே ஒரு மாம்சிக எண்ணமாக அல்லது மாம்சிக சிந்தனையா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா கிடைக்காது. நம்ம தேட மாட்டோம். உண்மையா. ஒரு மனுஷீகமான எண்ணங்களோடு அல்லது மாம்ச சிந்தையோடு நாம் ஒரு விஷயத்தை வச்சுட்டு இருப்போம்னா உடனே என்ன பண்ண மாட்டோம்? தேவனை தேட Yes, மாட்டோம். உண்மைதான். அதுக்கு பதிலா முதலாவது வருது என்னவா இருக்குன்னா, நமக்குள்ள ஒரு பயமானது வரும். உண்மை, yes, உண்மை. Hallelujah. Correct தான் பிரதர். Praise the Lord. பயமானது வரும். பாருங்க, ஒரு தொல்லையோ அல்லது பிரச்சனையோ அல்லது ஒரு தோல்வியோ ஏதோ ஒன்று நம்ம வரும்போது முதலாவது வரக்கூடியது பயம். Hallelujah. Amen. பாருங்க, பயம் உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த பயமானது என்ன பண்ணும்னா ஒருத்தர் அமிழ்த்து போட்டு அப்படியாக உண்மையா, உண்மையா, தோல்விக்குள்ளாக உண்மை. கொண்டு போயிடும். Yes, brother. ஆனா கிறிஸ்துவின் ஆவி இருக்கும்போது பாருங்க, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பானது இந்த பயத்தை புறம்பே தள்ளும். தூக்கி போட்டுரும். Hallelujah. Yes, brother. உண்மை. தேவனிடத்தில் அன்பு கூறும்போது பாருங்க, அவர் மீது இருக்கக்கூடிய அன்பானது Amen. பயத்தை புறம்பே தள்ளும். Yes, brother. Glory to God. Glory. அடிக்கடி ஒரு கதை ஒண்ணு திருக்க சொல்லுவாரு. பாக்கெட் ஃபுல்லா சில்லறை வச்சுட்டு அவன் அப்படியே என்ன பண்ணுவானா, சுடுகாட்டுல அப்படியே விசில் அடிச்சு நடந்தே போவானா. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற பயம் இதன் வழியா வெளிப்படும். Yes, yes. Hallelujah. Yes, brother. பாக்கெட்ல கை விட்டு அப்படியே விசில் அடிச்சுட்டு என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான். Yes. பாருங்க, அவனுடைய வெளிப்பாடு ஏதோ ஒன்று வெளிப்படுத்துது, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பயத்தை நாம் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டியதா Amen. இருக்கு. Hallelujah. பயத்தை பிசாசு கொடுக்கிறான். Amen. பிசாசு ஒரு நபர் மீது அவன் பொருத்தக்கூடிய, அதாவது தேவனை விட்டு தூரமா போகக்கூடிய ஒரு நபருக்கு அவன் மேல ஒன்னு ஃபிக்ஸ் பண்றானா, அதுதான் என்னன்னா பயம்னு சொல்றது. உண்மையா, உண்மையா, உண்மை. தேவனை விட்டு நீ போலனா உனக்கு அது பயம் இருக்காது. இருக்காது. நீ தேவன் மீது பற்றுதலாவும் Hallelujah. நம்பிக்கையாவும் விசுவாசத்தோட நீ இருப்ப. Amen. அதை அவன் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மீது வைக்க முடியாது. வைக்க முடியாது. Praise the Lord. பாருங்க, திரும்ப சொல்ல, தேவனால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன், தேவனுடைய ஆவினால் பசுத்தாவினால் பிறந்த கிறிஸ்தவனுக்கோ பயம் ஒருபோதும் ஒரு பெரிய காரியமா தெரியாது. Yes. உண்மையிலே நீ பிறந்திருந்தா, உண்மை, brother. உண்மையிலே தேவனுடைய ஆவியால நீ மறுபடியும் பிறந்திருந்தா Amen. உனக்குள்ள பயமானது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. Yes. நீ அதை பத்தி அஞ்ச மாட்டேன். Hallelujah. உண்மை, brother. பாருங்க, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்தவைகளை எல்லாமே என்ன பண்ணும், என்னிடத்தில் வரும். பிதா எனக்கு கொடுத்தவைகளை எல்லாமே என்ன பண்ணும், ஒரு மாமி நாம. என்னிடத்தில் வரும். Yes, அப்போ brother. Amen. அந்த மகத்தான பசுத்தாவி பெற்ற ஜனங்களா இருக்க நாமும் இந்த நிலையில பாருங்க, நமக்கு உலகத்துல எவ்வளவு பயங்கள் அவனுக்கு இருக்கும்.
அவன் எதையோ சிந்திப்பான். உலக மக்களா இருக்கக்கூடியவன், உலகத்துல விக்கிரகங்களை வணங்கக்கூடியவன், ஏதோ ஒரு விஷயத்தை வணங்கக்கூடியவன், அதுல ஸ்தாபன மக்கள், ஏதோ ஒரு பயமானது அவனுக்குள்ள இருக்குது. நம்மளை பார்த்து பயப்படுவான். இவன் ஏதாவது பண்ணிடுவானா, இவனால நம்மளோட வருமானத்துக்கு ஏதாவது பங்கம் வந்துருமா, இவனால நம்மளுடைய ஆத்துமாக்கள் மீது ஏதாவது வந்துருமா, பயம் எப்படி வந்து பாருங்க பாருங்க. ஆனா நமக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா நமக்குள்ள கிறிஸ்துவானவர் எதையுமே நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டே இருப்போம். பாருங்க, இந்த மகத்தான காரியத்துல உலகமானது பயத்துல மூழ்கி இருக்குது, மூழ்கி போயிருக்குதுன்னு. எப்போது என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. பாருங்க, ஒன்று சேர்ந்து சமரசமா என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு உலக தலைவர்கள் யோசிக்கிறாங்க. உலகத்துல எதுவும் உருவாகக்கூடாது, உலகத்துல ஒரு பிரச்சனை உருவாகக்கூடாது, ஒரு தொல்லை ஏற்படக்கூடாது, உலகத்தை பாதுகாக்கணும். என்ன பண்றாங்க, சமரசம் செய்து ஏதோ ஒன்று உருவாக்க முயற்சிக்கிறான். ஆனா அதை கைமீறி அது போகுது. ஏன்னா உலகத்தை ஆள்றவர் யாரு, அவர் ஒன்று நினைத்தார்னா அது நினைந்து தீரும். மனுஷன் நினைப்பது இங்க கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, யார் முதல்ல சொல்றாரு, முதல்ல யார் அணுகுண்டு போடுவாங்கன்னு பயந்துருக்கிறாங்க, முதல்ல யாரு கோபால் அணுகுண்ட போட போறான் அப்படின்றத யோசிக்கிறாங்க. அல்லது அடுத்தது என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபுல்லா அதை பத்தி தான் பேசுது, ஈரான் இஸ்ரேலை பத்தி தான் பேசிருக்கிறாங்க. எப்படி சண்டை போட, அடுத்தது என்ன கட்டம் என்னவா இருக்க போகுது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அணுகுண்டு ஒரு பீரங்கி வந்து விழுந்துச்சா, அதை ஆராய்ச்சி பண்ணி போட்டோ எடுத்து இது எங்க இருந்து வந்தது. இஸ்ரேல் என்ன சொல்றான், நாங்க இப்ப யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணல, எங்களுக்கு ஒரு நேரம் இருக்குதுன்னு சொல்றான். அதுக்காக வேணா பண்ண, அப்ப யார்கிட்ட வந்திருக்கும், உடனே வேணா சொல்றான், ஈரான்ல இருந்து உள்ளுக்குள்ள இருந்தே போட்டு என்ன பண்றான், செக் பண்றான், உண்மையில அவன் அலாட்டாக்குறான், என்னென்னமோ கதை பேசுறாங்க. அவனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு பயம், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது. ஆனா நமக்கும் அது கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமியானது அழிவின் ஒரு கடைசி நொடி பொழுதுல வாழ்ந்துருது. உண்மை, அழிவின் காரியம் உருவாகி கொண்டிருக்கிற வேலையில. அல்லேலூயா. சீக்கிரத்துல 3ஆம் உலகப் போர் தொடங்க போகுது. அல்லேலூயா. ஆனா மனவாட்டிக்கு ஒரு மகத்தான பாதுகாப்பு. அல்லேலூயா. எதை பற்றி கவலைப்படாத ஒரு சூழ்நிலை. அவன் எதை பத்தியே கவலைப்பட மாட்டான். ஏன் சொல்லுங்க, கிறிஸ்துவின் மீது அவன் சர்ச்சை பத்தி கவலைப்பட மாட்டான். எனக்கு ஒரு சர்ச்சு வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடணும். அல்லேலூயா. ஏன் நான் செத்துட்டேனா, என்னை எடுத்து அடக்கம் பண்ணணும், எதை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன் கிறிஸ்து மீது நங்கூரம் விடப்பட்டான். அவன் அதை பத்தி ஒரி பண்றது கிடையாது. உண்மையிலே வார்த்தை என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி. வார்த்தை விட்டு ஒரு பிசகு நீ விழுந்தா கூட நீ தவறா இருக்கிறத வந்து வெளியில. ஒரு நபர் வார்த்தை விட்டு ஏதோ விஷயத்துல நிற்கும் போது, சூழ்நிலை வரும்போது நான் வெளியில வர வேற வழி கிடையாது சகோதரனே. ஏன்னா வார்த்தை எவ்வளவு நாள் நீ வார்த்தை இல்லாத பட்சத்தில் நீ நம்ம ஒத்து செஞ்சனோ அல்லது அவங்களோட சேர்ந்துனோ போக முடியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வார்த்தைக்கு விரோதமா இருக்கும்போது அது நமக்கு விரோதமா மாறி வேற வழி கிடையாது. அல்லேலூயா. அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இங்க வார்த்தை ஒண்ணு சொல்லுது, உன் ஜீவம் ஒண்ணு செய்யும் போது அதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, எதிர்க்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. உன்னிடத்துல அன்பு கூறு போல பிறரிடத்துல அன்பு கூறுன்னு சொல்லுது வசனம். நீ அன்பே கூறாத பட்சத்தில் அல்லேலூயா. ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஆமென். அன்பு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். உண்மைதான். பண்ணாத பட்சத்துல அல்லேலூயா, எல்லாருக்கும் எல்லாருமான பவுல் சொல்ற, எல்லாருக்கும் எல்லாரும் ஆன. அவன் அப்படி இருந்ததுனால அவனுக்காக அப்படி ஆன. உண்மை. அல்லேலூயா. இது நம்மளோட வாழ்க்கையில இது வெறும் படிக்கிறது மாத்திரம் கிடையாது. வாழ்க்கையில ஜீவிதத்துல அப்ளை பண்ணியா. இந்த கிறிஸ்தவமே மன்னித்தலின் பேர்ல தான் கட்டப்பட்டிருக்கு. மன்னித்தலின் பேர்ல கட்டப்பட்ட கிறிஸ்தவத்தை நீ என்ன பண்ணிட்டு கையில வச்சுட்டு மன்னிச்சா ஒரு ஜனத்தை இல்ல. அல்லேலூயா. அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. யார் எப்படி வேணா போட்டு சொல்றோம். நாம் வாழக்கூடிய ஜீவியம் அதிகபட்சம் ஒரு 80 அல்லது ஒரு 60 80 அவ்வளவுதான். அதுக்குள்ள நீ தேவனுக்காக எப்படியோ பிரியமா வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு போறத முயற்சி பண்ண. இதுல பெருமையோ அல்லது கசப்போ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை விரோதமோ எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
உண்மை. அது எல்லாமே பிசாசோட கனிகளா இருக்குது. உண்மை, உண்மை. ஆவின் கனி அப்படி கிடையாது. கிடையாது. Yes. ஆவின் கனி என்னவா இருக்குது? அன்பு. Yes, yes. அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆமென். எல்லாமே மகத்தான விஷயம். கிறிஸ்துவிற்குள்ள இருந்த அதே காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. கிறிஸ்து தன் மேல எச்சி முழிஞ்சவனை மன்னிச்சார், உண்மை brother. தன்னை அடித்தவனை மன்னிச்சார், உண்மை, உண்மை. தன்னோட வஸ்திரங்களை எடுத்தவனை மன்னிச்சார், மன்னிச்சார். Yes. எல்லாரையும் மன்னிச்சார். மன்னிச்சார். உனக்குள்ள அந்த மன்னிப்பு இருக்குதா? உண்மை brother. நீ அதை மன்னிக்கிறியா? அதை நாம் நமக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. உண்மையா, உண்மையா. ஒரு கண்டிப்பா எல்லாருமே மாம்சம் தான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் நமக்குள்ள அந்த வெறுப்பும் ஒரு காரியம் இருக்கும். ஆனாலும் அது ஒரு நேரம் வரும்போது நாம் அதை தூக்கி போட வேண்டியதா இருக்கு. உண்மை brother. நமதுல தூக்கி அகற்றி ஓரமா வைக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள முற்றிலுமாக ஆமென். உண்மை, 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 உண்மை. Yes. அப்பதான் முற்றிலுமாக கிறிஸ்துவானவர் நம்மை ஆள முடியும். Absolutely. நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் படிச்சா செய்ய வேண்டியது. பாருங்க, இந்த நாளை நான் எடுத்துக்கொண்ட இந்த அருமையான பகுதியில கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்ணாங்கன்னா, காலியா நீங்க படிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது ஆமென். நீங்கள் பலனடைந்து Yes. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனிதர், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவானா, கிறிஸ்துவுக்கு ஒரு மகத்தான சாட்சியை வச்சான். ஆமென். அல்லேலூயா. Yes, yes. அவன் உண்மையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சினா அவன் என்னவா வாழ்ந்திருப்பான்? அவன் கிறிஸ்துவாய் வாழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம். சாட்சினா என்ன சொல்றது? இவன் என்னோட விட்னஸ்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய காரியம் இவனுக்குள்ள வெளிப்படும். பிரதிபலிப்பு. அதுதான் அவனுடைய விட்னஸா இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாட்சின்னு சொல்லும்போது கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அதையே வெளிப்படுத்துவதுதான் என்னவா இருக்குது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாட்சிகளா ஆமென். இருக்கு. அல்லேலூயா. Yes, ஆமென். இந்த நாள்ல நிறைய பேர் தன்னை கிறிஸ்துவின் சாட்சிகள் சொல்லிக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விஷயம் அவனுக்குள்ள வெளிப்படல. அல்லேலூயா. உண்மை. கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருந்ததோ காரியத்தை அவன் வெளிப்படுத்த முடியாம இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா நமக்கோ இந்த வேதத்துல அநேக விதமான காரியங்களை தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசியிருக்காரு. அதுல ஒரு காரியம் தான் என்னன்னா, தாவீது எவ்வளவாய் கிறிஸ்துவுக்காக தன்னை அப்படியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் காரியம் அவனுக்குள்ளாக எப்படியாக வெளிப்பட்டது அப்படின்றது தான் இந்த நாள்ல பார்க்க போறோம். உண்மையிலே தேவனுக்கு ஒரு மகத்தான சாட்சியை ஜீவித்தவன் யாருன்னா தாவீது. ஆமென். உண்மை brother. அவனோட பிற்காலங்கள்ல நிறைய காரியங்கள் இருந்தது, ஆனா அவன் யாரா இருந்தான்? Yes. இருதயத்துக்கு ஏற்று. ஏற்றவனா இருந்தான். தேவனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தானா எவ்வளவோ அவன் வாழ்ந்திருப்பான். பாருங்க, ஆமென். இங்க அவன் அப்படியாக யுத்தம் பண்ணும்படியாக நாம் அப்படியே சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். Yes. நான் ஏன் இந்த எளிமையான சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, நிறைய புதாத்து மக்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை தான் எடுத்தேன். பரவாயில்ல, இதுல இருந்து ஒரு மகத்தான விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ளும். கண்டிப்பா. எளிமையான சப்ஜெக்ட் தான் உண்மை. இருந்தாலும் மகத்தான காரியங்கள் இதுக்குள்ள இருக்கு. பாருங்க, இவன் அப்படியாக பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுறதுக்காக சேனைகளை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு பேர்ல நம்ம அப்படியே நடந்து போவோம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணும்படியாய் தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலும் சோக்கோவிலும் ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசோகாவுக்கும் நடுவே இருக்கிற எப்ஸ்தமிலே பாலை பெருகினார்கள். அதாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அது அப்படியே படிச்சீங்கன்னா படிங்க, ஒரு 5 வசனம் படிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்காவுக்கும் அசேகாவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்கள் நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. பாருங்க, சவுல் ஆண்டு கொண்டிருந்த அந்த வேளையில அங்கே யுத்தமானது துவங்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் துவங்கும் போது, அதாவது பெலிஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களும் அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் வந்துச்சு, யுத்தம் ஆரம்பிக்க போகுது. எதிர் அணியில நிக்கிறாங்க. அவ யாரு? புறஜாதி. எஸ். அவ யாரு? இஸ்ரவேல். 2 பேரும் ஆப்போசிட்ல நிக்கிறாங்க, யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பிக்க போகுது. ஹல்லேலூயா. முதலாவது இங்க பாருங்க, ஏலே பள்ளத்தாக்கில் இறங்கி யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். எஸ். பெலிஸ்தியர் ஒரு பக்கமும், இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா யார் நிக்கிறா? அகைன்ஸ்ட் ஆனாலும் இஸ்ரவேல் நிக்கிறான். ஒரு மலையின் மேல் நின்றார்கள், அவருக்கு நடுவே என்ன இருந்தது? பள்ளத்தாக்கு. இது அப்படியே லிட்டரலா மீண்டும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அர்மகெதோன் யுத்தத்துல அதே பள்ளத்தாக்கு மத்தியில
இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. சுவே. அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு ஒப்பனையை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்பொழுது 4ஆம் வசனம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். பாருங்க, காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன். ஆமென். அவன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நிற்பான். அவன் உயரம் எவ்வளவு? 6 அடி 6 அடி ஒரு ஜான். சொல்றாரு. 9 அடி. அதிகபட்சம் 9 அடி அல்லது 10 அடிக்கு ஈக்குவலா இருக்கிறான்னு சொல்றாரு. அல்லேலூயா. சவுல உயரமானவன் தான். 7 அடி. சவுல் 7 அடி, 6ல இருந்து 7 அடிக்கு சவுல் இருந்தாரு. அவரே அந்த இடத்துல இஸ்ரவேல் மத்தியில யார் உயரமா இருந்தா? சவுல் தான். ஹalleluya. சவுலை விட உயரமானவன், சவுலை விட 3 அடிக்கு உயரமானவன் தான் யாரு? கோலியாத். அல்லேலூயா. இவன் வந்து நிப்பான். இவன் வந்து நிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? மேல வெண்கல சீராவை போட்டுக் கொள்வான், போர்க்கோசம் தரித்து கொண்டிருப்பான். கவசத்தின் நிறைய 5000 சேக்கலான வெண்கலம். வெண்கலம்னா ரொம்ப வெயிட்டான காரியம், ஒரு மெட்டல். அது போட்டு வந்து நிப்பான். அல்லேலூயா. இப்பயும் போட்டுக்கிறானுங்க. வெள்ளை கலர் சட்டை போட்டுப்பானுங்க. அல்லேலூயா. வெள்ளை கலர் பேண்ட் போட்டுப்பாங்க, டை ஒண்ணு கட்டிப்பாங்க, அதுக்கு மேல ஒரு அங்கி போட்டுப்பானுங்க. அல்லேலூயா. எல்லாம் போட்டுப்பாங்க. தெரியல சொல்றாரு, இது எல்லாமே மாம்ச பிரகாரமான ஒரு காரியம், ஒரு மாயையான ஒரு காரியம். மக்கள் இடத்துல ஏமாத்துவதற்காக ஏதோ ஒண்ணு செய்யும்படி அவன் செய்யறான். அல்லேலூயா. அவன் வாழ்ற வாழ்க்கைக்கும் அவன் பண்ற ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தமே கிடையாது. உண்மை. அவன் ஜீவத்துக்கும் அவன் பேசுற வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல என்ன பண்ணுவான்? வாழ்ந்து நிற்பான். அல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்து தனக்காக பொறுத்து கொள்வான். ஆனா அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுவது கர்த்தருடைய காரியமா இருக்காது. அல்லேலூயா. இவன் ஒரு பெலிஸ்தியன். பாருங்க, அவன் அப்படியாக தன்னுடைய எல்லா விதமான உடைகளும் அணிந்து கொண்டு அவன் வெளியில வந்தான். 6வது வசனம். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். பாருங்க, எல்லா செட்டப்பும் பண்ணிட்டான். இவன் மேல ஃபுல்லா அங்கேயே போட்டுக்கினா, எதெல்லாம் பண்ணுமோ டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கினா, தலையில ஒரு கிரீடை வச்சுக்கினா, எல்லாமே அங்கேயெல்லாம் போட்டுக்கிட்டான். பாருங்க, ஈட்டி தாங்கு நெசவுக்காரனின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல். அவன் கையில இருக்கிற ஈட்டி, அதாவது நார்மலான மனிதன் தூக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெயிட்டான ஒரு இரும்பாலான ஒரு ஈட்டி. அல்லேலூயா. பரிசை பிடிக்கிறவன் நான் முன்பாக நடப்பான். இப்போ கோலியாத் வரும்போது முன்னாடி என்ன பண்ணுவான்? ஒருத்தன் ஓடி போய் சொல்லுவான், அல்லேலூயா, இதுதான் பரிசு, இவரை யார் ஜெயிக்கிறீங்களோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு பரிசு. அல்லேலூயா. முன்னாடி ஓடி போயிட்டு சொல்லிட்டே இருப்பான். சொல்லிட்டே இருக்கும்போது பாருங்க, அவன் வந்து நின்று 8வது வசனம். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களின் ஒருவனையும் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். பாருங்க, இவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு டைமும் வந்து நான் யுத்தத்துக்கு வந்து நின்ட்டேன், யாராவது தைரியமான ஆம்பளை அந்த நம்ம லோக்கல்ல சொல்லணும் அப்படிதான். நான் பெலிஸ்தியன்ல, நான் புறஜாதியில, உங்களுக்கு தைரியமான இஸ்ரவேல் யாருங்கிறாவா? அல்லேலூயா. யாருங்கிறாவா? மாம்சத்துல சண்டை போடும்படியா அழைக்கிறான். பாருங்க, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனை பார்த்து சத்தமிட்டு கத்துறான், யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அல்லேலூயா. சிங்கிள்ஸ். ஆமா, சிங்கிள்ஸ் கூப்பிடுறான். யார் யுத்தம் பண்ண தைரியமான ஆளோ என்னிடத்துல வா அப்படின்னு கூப்பிடுறான். பாருங்க, இன்று நாளும் நமக்கு யுத்தமானது இப்படிதான் இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தன் நம்மளை அழைப்பான் யுத்தத்துக்கு, வா என்கிட்ட வந்து சண்டை போடுவா. நாம் அந்த வேலையில நம்ம என்ன விதமான முடிவை நம்ம எடுக்க போறோம், அந்த சூழல்ல நம்மளோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்றதான் நாம் நிதானிக்க வேண்டியது. உண்மையிலே நாம் இருக்கக்கூடிய நேரமானது இது யுத்த நேரம் தான். இப்போ நம்ம சொன்னாரு, நம்முடைய யுத்த களம் என்னவா இருக்குது? நம்மளுடைய சிந்தையா இருக்கு. நம்முடைய சிந்தை தான் யுத்த களமா இருக்கு. அந்த யுத்த களத்தை நீ என்னவாய் நீ வைத்திருக்க போற. அல்லேலூயா.
பாருங்க, அவன் தாவீதை பத்தி பேசும்போது தெற்கேசு சொல்றாரு, பிசாசு எப்பொழுதுமே செய்வது போல அவன் கை மேலோங்கி நிற்கதென்று அவன் நினைக்கும் போது, அல்லேலூயா, அவன் அதை முழுவதுமாக அதை நெருக்கி தள்ளுவான். ஆமென். பிசாசு உன் மேல ஆளுகை செய்யணும்னு வந்துட்ட பிறகு நீ மாட்டல. இன்னும் நல்லா கவனிங்க, இது தீர்க்கதரிசி பேசுன லைன். பிசாசு உன்கிட்ட வந்துடுறான் நெருங்கி, உன்னை அழிக்கும்படி அவன் வரான். அவன் கை மேலோங்கி, அதாவது உன் மேல ஆளுகை செய்ய வரான். அப்போ வரும்போது அவன் என்ன பண்ணான்னா, ஒரு விதத்துல ஃபோர்ஸா உன்னை தள்ளுவான். ஒரு கஷ்டத்தினூடாக, அல்லது ஒரு கவலையினூடாக, அல்லது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும் போது, நெருக்கி தள்ளும் போது நீ அந்த இடத்துல திடமானவனா நிக்கணும். கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிற விசுவாசத்தோடு நீ அந்த நேரத்தை நிறுத்தி நிக்கணும். ஆமென். அந்த நேரத்துல தான் என்ன பண்ணிடுவாங்க, பயந்து விழுந்து. எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் பார்த்து அந்த நிலைக்கு நீ நிற்கும் போது யாரும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. பாருங்க, அவன் மிகப்பெரிய ஆளை கொண்டவனா இருந்தான். அல்லேலூயா, 10 அடிக்கு மேல அவனுடைய உயரம் இருந்தது, 10 அடிக்கு கிட்ட இருந்தது. ஆனா சொல்றாரு, அவனுடைய தோள்பட்டைகள் பண்ணை கதவை போன்று இருந்ததுதான். பண்ணை வீடு பாத்தீங்கன்னா, பண்ணையோட கதவு எவ்வளவு பெருசு இருக்கும், நீளமா இருக்கும், பெரிய உயரத்துக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவனோட தோள்பட்டைகள் அவனுக்கு இருந்தது. அவன் பார்க்கறதுக்கே ஒரு பயமான ஒரு ஆளா இருந்தான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் பார்த்துட்டு அவன் கூப்பிடுறான், பெலிஸ்தியர் சாட்சியா. அவன் சொல்றான், நான் வந்து நின்னுட்டேன், பெலிஸ்தியர்ல இருந்து நான் வந்து நின்னுட்டேன், பெலிஸ்தியருக்கு நான் ஒரு சாட்சியா வந்து நின்னுகிறேன். உங்களுக்கு யாரா சாட்சி இருக்குதா? நீ சொல்லு, நீ வணங்குற தெய்வம், நீ வணங்குற தெய்வத்துக்கு சாட்சி யாராவது இருக்குதா? வா, தைரியம் இருந்தா சிங்கிள் வா, யார் இருக்கிறா அப்படின்னு கூப்பிடுறான். ஒரு சாட்சி உங்க பக்கத்துல இருந்து யாராவது ஒரு சாட்சி கொடு. சாட்சினா யாரு? கிறிஸ்துவுக்கு சாட்சி. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்கு உலகிறா, வா நில்ல, வா ஒண்ணு பண்ணு, வா பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த நேரத்தில் தான் நாம் எப்படியா நிற்க போறோம்? கிறிஸ்துவின் சாட்சியா நிற்க போறோமா, பயந்து ஓட போறோமா? அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சாட்சியா நாம் நிக்கணும். அல்லேலூயா. பிசாசு எப்படி செய்கிறான் என்று நாம் பார்த்து, அவர் சொல்ல தீர்க்கதரிசி, அவன் கை மேலோங்கி இருக்குதுன்னு அவன் நினைத்துக் கொள்றான். அல்லேலூயா. அவன் அப்படியே பிரம்மாண்டமாய் தன்னை பற்றி பேசுகிறான், செருப்போட பேசுகிறான். நான் யார் தெரியுமா, என் பின்னாடி எத்தனை சர்ச் இருக்கு தெரியுமா, நான் 10 கிளை சபையை உருவாக்கி இருக்கேன் தெரியுமா, நீ எல்லாம் யார, நான் யார் தெரியுமா, நீ யாரா தான் எனக்குடா. சகோதர சொன்னா போல, நீ யாரா தான் எனக்குடாப்பா, உலக அழிய போகுது, இதான் உண்மையான சத்தியம், ஏத்துனா உனக்கு அசால்ட்டா சொல்றா போல, நான் யார் தெரியுமா. அதுதான் தெரிய சொல்றாரு. அவன் அப்படியா தான் பிசாசு சொன்னானா, நான் யார் தெரியுமா, அவன் செருக்குடன் பேசி தன்னை பெருமிதம் கொண்டானான். அவன் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்து அவன் ஜம்பம் பேசி, தன்னைத்தானே ஜம்பம் பேசி அவன் பெருமிதம் கொண்டுகிறான். அல்லேலூயா. பாருங்க, 7 அடி உயரம் கொண்ட சவுல் கூட அந்த கோலியாத்தை நெருங்க பயப்பட்டான். 7 அடி சவுல், கோலியாத் 10 அடி. அப்ப தாவீது எத்தனை அடி இருந்திருப்பாரு? அல்லேலூயா. தாவீது மிகவும் சிறியவன் சொல்றார். அல்லேலூயா. அவன் மிகவும் சிறியவன். அவன் அப்படியாக நம்ம அவனை பத்தி படிக்கும்போது படிச்சிருப்போம். முன்னாடி அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல சிவந்த மேனியுடையவன், சௌந்தரியமானவன், மிகவும் அழகா இருந்தவன் தாவீது. அல்லேலூயா. கடைசி அவன் தான். பாருங்க, அவன் சவுலு கூட அவனை சந்திக்க பயந்தான். இஸ்ரவேலின் சேனைகளை தோற்கடிக்கப்பட்டு பின்னால் மலையின் மேல் நின்று கொண்டு அக்கறை பார்த்து கொண்டார். ஆல்ரெடி தோத்து போனவன் தான் இவனுங்க எல்லாம். சவுல் தோத்து போயிட்டா, நின்னுட்டு மலை மேல் நின்று திரும்பி சண்டைக்கு வந்துட்டான். என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பெலிஸ்தர் அந்த சைடு நிக்கத்தை பார்த்துட்டு எப்படி இவனை வீழ்த்த போறோம் யோசிச்சு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா சவுல் கர்த்தருக்கு பயந்து, சவுல் கர்த்தருக்கு பயந்த மனிதனா இருந்தான். அதனாலதான் அவனுக்கு அந்த கேப் இருந்தது. அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். ஆல்ரெடி தாவீதை மீட் பண்ற ஒரு சான்ஸ் இருந்தது அவனுக்கு. அல்லேலூயா. அவன் அப்படியாக பிசாசினால் பீடிக்கப்படும் போது சவுல் தாவீது என்ன பண்றாரு, கிட்டார் எடுத்து வந்து வாசிக்கிறாரு. அல்லேலூயா. கிட்டார் எடுத்து வாசிக்கும் போது சவுலுக்கு பேய் போடி போச்சு. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு ஆவி அவனுக்கு பீடிக்கப்பட்டிருந்தான். கிட்டார் வாசல ஓடி போயிடுச்சு.
ஆமா. அவன் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருந்தான். ஆனா தாவீதை வந்து சரியா அவன் இன்னும் நேருக்கு நேரா அல்லது அவனோட பேசின ஒரு காரியம் கிடையாது. கிடையாது. ஒருத்தன் வாசிப்பான்பா, வாசிக்கும் போது பேய் ஓடும்பா. அவன் அப்படியா வனாந்தத்துல வாசிச்சுருக்கிறான்பா. அவன் எப்போதுமே தேவனை துதிச்சுட்டே இருப்பான்பா. எப்போதும் அவன் என்ன பண்ணான், தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பான்பா. எல்லா சூழ்நிலையும் தேவனை ஆராதிப்பான்பா. அவன் வனாந்திரத்துல வாழக்கூடிய ஒரு நபர்ப்பா. வனாந்திரவாசியா இருந்தான்பா. அவனுக்கு வீடு கிடையாது, அவனுக்கு சொத்து கிடையாது, அவனுக்குன்னு ஒரு சுகம் கிடையாது. அவன் ஒரு யாத்திரிகன், அவன் நடந்து போயிட்டே இருப்பான். எங்க போறானோ எங்க அவனுக்கு பசி எடுத்து அங்க கூடாரம் போடுவான், அங்க சாப்பிடுவான். அல்லேலூயா. அவனுக்கு இயற்கையான மண்ணா பொழியும், எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. அப்படியே வாழ்ந்துங்கிற ஒரு தாவீது. அல்லேலூயா. அவன் இயற்கையோட தேவனை அணுகின ஒரு அனுபவமானவன். அவனோட இதுக்கப்புறம் வாசிக்க போறோம். அவன் இயற்கையோட தேவனை அனுபவ ரீதியா பெற்றுக்கொண்டிருக்கான். இதுக்கப்புறம் வாசிக்கணும், நம்ம அதை பத்தி பேசணும். முன்னாடியே பேசுறது அது சுவாரஸ்யம் இருக்கு பாருங்க. அதன் பின்பாக அவனை பற்றி பேசும்போது அவன் அப்படியாக மலையில் நின்று அக்கறையை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து வாசனை சொல்லுங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்கள் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவனிடத்தில் வரட்டும். இவர் சொல்றாரு நமக்கு, நீங்களாம் தைரியமான ஆளாச்சு, வாங்க ஒருத்தருவாங்க சண்டை. சின்ன பையன் போதும், இவன் எவ்வளவு தைரியமா கூப்பிட்டான். தேவன் எப்படி வச்சார் பாருங்க. ஏய், பெரியவெல்லாம் தேவை கிடையாது, குழந்தை போதும். உன் டாக்டரின நாசம் பண்ண என் குழந்தை போதும். உபதேசத்தை டாட்டாரா கிழிக்க என் குழந்தை போதும். வேற யாரும் தேவை கிடையாது. நான் வந்து உங்ககிட்ட பேசணுமா? நீ அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுடா. எனக்கு ஈக்குவலா உட்கார ஆள் கிடையாது. நீ பிரார்த்தனை விட்டா போதும், உபதேச டாட்டாரா கிழிச்சுடுவான். அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் எல்லாம் அனுப்பிச்சிருவான். என்கிட்ட வந்து நீ ஒன்றை கொண்டு கூப்பிட்டு சிங்கிள்ஸா கூப்பிடுற, வா குழந்தை அனுப்புறவா சண்டே ஸ்கூலுக்கு, என்ன பண்றான்னு பாக்கலாம். தைரியங்குதா? உள்ள உட்கார தைரியங்குதா? அல்லேலூயா. பாருங்க, இவன் அப்படியாக ஒண்டி கொண்டு கூப்பிடுறான், வாங்கடா அப்படின்னு. அடுத்த வருஷம் சொல்றான், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமார்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, என்னோடு யுத்தம் பண்ணவும் கொல்லவும் உங்க ஆளுல யாருக்காவது சமத்தனா இருந்தா, அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா அல்லது அந்த அளவுக்கு பயிற்சி இருந்தா என்ன வந்து கொல்லட்டும். கொன்னுட்டா நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு வேலைக்காரனா முழுவதும். அல்லேலூயா. இப்ப யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. வா ஒண்டி பேசலாம். உன் டாக்டர் பெருசா, என் டாக்டர் பெருசா? நீ உண்மையிலே கிறிஸ்துவ வச்சிருக்கியா, நான் உண்மையிலே கிறிஸ்துவ எனக்குள்ள வச்சிருக்கேன், பாருங்களா? வரமாட்டாங்கப்பா. நீ ஊழியம் செய்யற, நீ போப்பா, நீ எங்கேயோ ஊழியம் செய்ப்பா. நான் இந்த சைடு எங்கேயா ஊழியம் செய்ய, உன் இடத்துல போய் நீ மீனை பிடிக்கும், நான் எங்கேயும் மீனை பிடிச்சி. இப்படிதான் பேசுவாங்களே தவிர, அல்லேலூயா, உன்னோட வார்த்தை சரியா என் வார்த்தை சரியா எல்லாம் பேச மாட்டாங்க. அது பயப்படுவாங்க. இது ஸ்தாபனமும் சரி அல்லது எண்டையும் சரி, எல்லாமே தான் வார்த்தைக்கு வார்த்தை நிகர் வார்த்தை தான். நீ மனுஷனுடைய கற்பனைகளோ அல்லது மனுஷனுடைய உபதேசங்களும் என்ன பண்ண முடியாது, புகுத்த முடியாது. அது செட் ஆகாது. அல்லேலூயா. உன் வார்த்தை என் வார்த்தையா, நீ பேசுற வார்த்தை சரியா இல்ல நான் காட்டுற வார்த்தை சரியா? அல்லேலூயா. நீ வந்து சப்பக்கட்ட கட்டுறதுக்கு என்ன வேணா சொல்லலாம், உன் வார்த்தைக்கு என்ன வேணா கதை சொல்லலாம். உண்மை இது அப்படி இப்படி அப்படி கிடையாது. வார்த்தை என்னவா இருக்குது, நீ வார்த்தையா சொல்லு. அல்லேலூயா. சொன்ன வார்த்தைக்கு நீ முதலாவது, அதாவது அடிக்கடி சொல்ற மாதிரி பொய் பேசாத இருப்பாயாக அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, தேவையாது. அதுக்கு ஒரு விளக்கம்ப்பா. பொய் பேசாத இருப்பாயாகன்னா என்ன, ஒரு 4 மணி நேரம் பிரசங்கம் தேவையா? பொய் பேசாத அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு செய்யணும், பிறனிடத்தில் அன்பு செய்யணும், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு 4 ஹவர் பிரசங்கம் பண்ணி அன்பு, தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் அப்படியா இருக்கிறான்னு பேசினாதான் உனக்குள்ள பசுத்தா வருமானா? ஒரு நேரத்துல இருந்த கோபமா இருந்த உன் கோபத்துக்கு தூக்கி குப்பையில திரும்பி அன்பாவியா ஒரு ஒண்ணு சரியானா அது இவங்களால முடியாது. ஏன்னா இவனுக்கு தனக்குன்னு ஒரு கோட்டை கட்டிக்கணும், தனக்கு ஒரு சிந்தையில ஒரு பெரிய ஒரு பிளான போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. வார்த்தையை நிரூபிக்கணும், வார்த்தையின்படி வாழணும் இவன் நினைப்பதே கிடையாது. புரியுதுங்களா? வார்த்தை என்னவா சொல்லுதோ நம்ம என்ன நினைக்கிறோம், வார்த்தை என்னவா சொல்லுதோ அதை நான் ஜீவித்து காண்பிக்க வேண்டும் நாம் தெரியப்படுகிறோம். ஆனா வெளியில இருக்கிறவங்க அப்படி கிடையாது. தனக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த வச்சுக்கின்னு அதுக்காக கோட்ஸை எடுப்பாங்க. இந்த கோட்ஸ் அப்படி சொல்லுது,
இந்த கோர்ஸ்ல அப்படி சொல்லுது, இந்த எல்லா கோர்ஸும் சொல்லட்டும், எல்லாத்தையும் நீ ஜீவிச்சு காண்பிச்சிட்டியா? இல்ல. கிடையாது. அல்லேலூயா. ஏதோ ஒன்று நாம் நிலைவரப்படும்படியாய், ஆமென். நாம் பரிபூர்ணத்தை நோக்கி அடையும்படியாய் ஆமென். நாம் போயிடுகிறோமே தவிர Yes, brother. யாருமே உண்மை, அதை பெற்றுக்கொள்ளல. உண்மை உண்மை Hallelujah. absolutely yes. அதை நோக்கி தான் நாம் போக வேண்டியதா Yes. இருக்கு. பாருங்க, இந்த 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 இடத்துல அவன் அப்படியாக என்ன சொல்றான்? நான் உனக்கு வேலைக்காரன் இருக்கிறேன், நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? வேலைக்காரரா இருங்க. எவ்வளவு பிளான் போட்டான். அல்லேலூயா. பிசாசு நல்ல பிளான் போட்டு நமக்கு சொல்லுவான், நல்ல கதை சொல்லுவான். அல்லேலூயா. உண்மை. கண்டிப்பா முடிவுல தான் தெரியும். Yes, brother. உண்மையிலே அது யாருன்றது. அல்லேலூயா. உண்மை, உண்மை. முடிவுல தான் தெரியும். அடுத்த வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், எஸ். நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். ம். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். இன்றைய தினம் இஸ்ரவேல் சேனைகளை நிந்தித்து, இவன் ஏன் அப்படி சொல்றானா, ஒவ்வொரு நாளும் அதை சொன்னானா. ஆமென். அவனோட பெவிலியன்ல இருந்து வெளியில வந்து ஒவ்வொரு முறையும் அதை சொன்னானா. இன்னைக்கு நான் அவனுக்கு சொல்லிட்டேன், யாரும் ஆம்பளை கிடையாது, வா சண்டை போடு. திரும்பி நாளைக்கு வருவான், ஒரு இன்னைக்கு நான் அவமானம். சொல்லிட்டேன், யாரும் கிடையாது, உங்களுக்கு சண்டை கூட வா, யாராவது இருக்கா. இந்த மாதிரி பாருங்க, எத்தனை வசனம் தெரியுமா? 16 வசனம். 16. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். பாருங்க, எத்தனை நாள்? வாசனை. 40 days. அல்லேலூயா. 40 நாள் 40 days வரான் அவன், ஒருத்தனும் காணோம். அல்லேலூயா. யாருமே இல்ல சண்டை போட. ஹalleluya. 40 என்பது என்னது? சோதனை. அல்லேலூயா. சோதனை. 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள். 40 நாள் 40 நாள் சோதனை. அல்லேலூயா. 40ன்றது சோதனைன்னு அர்த்தம். 40 நாள் அவர் அப்படியாக பயணம் சென்று போறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 40 நாள் பிசாசுனால சோதிக்கும்படி வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அல்லேலூயா. ஆடுகள், மோசே ஆடுகள் மேய்க்கும் போது என்னது? அவன் பண்படும்படியா 40 வருடங்கள் தான் அவன் என்ன பண்றான்? ஆடுகளை மேய்த்து அப்படியாக அவன் நெருக்கேற்றப்படுகிறான். 40 days என்பது அது ஒரு அருமையான ஒரு சோதனை. ஆமா, இருந்தான். பாருங்க, இது ஒரு மகத்தான ஒரு விஷயம். இந்த நேரத்துல இந்த இடத்துல என்னன்னா, அவன் அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பேசும்போது, இஸ்ரவேல் ஒருவரையோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவரை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, யாரும் கிடையாதுங்க. அல்லேலூயா. 16 வசனம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுல் எவ்வளவு பெரிய ராஜா, கோலியாத்துக்கு போய் பயப்படுறாரு. அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டா பயப்படுறாரு. அவரு பயந்து கலங்கி மிகவும் பயப்பட்டார். யாரோட வார்த்தை கேட்டு? பெலிஸ்தீனோட வார்த்தை கேட்டு. நாமளும் ஒரு நேரத்துல அப்படிப்பட்ட நேரத்துக்குள்ள மாறுவோம். அல்லேலூயா. ஏன் சொல்லுனா, அவ இது வந்து முற்றிலுமான பரிசுத்தாவி பெற்றப்போ அதை எதிர்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் முற்றிலுமான பரிசுத்தாவி பெற்றவனோ அவன் தான் எதிர்ப்பான். ஏய், நீயா நானா வா பார்க்கலாம். அல்லேலூயா. நீயா நானா வா பார்க்கலாம். பரிசுத்தாவி பெறாதவன் பயந்து ஓரமா நின்னு பார்த்து. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதோ முற்றிலுமான பரிசுத்தாவி பெற்றவன். ஆமென், ஆமென். அவன் சொல்றான், ஏய், விருத்த சேதனம் இல்லாத அவன் பேசுகிறான், நீ எல்லாம் என்னடா? ஹalleluya. 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 விருத்த சேதனமே இல்ல அவனுக்கு. ஹalleluya. அவன் எங்க புடிச்சான் பாருங்க பாயிண்ட். பரிசுத்தாவியை பெறாத நாய் எது அது பேசுது. ஹalleluya. ஹalleluya. யார்கிட்ட எது கலந்து? ஆமென், ஆமென், ஆமென். பையன் சொல்றான், சின்ன பையன் தாவீது சொல்றான், விருத்த சேதனம் இல்லாதவன் அவன். பாருங்க, நம்ம பார்ப்போம். பாருங்க, பெலிஸ்தீன் வார்த்தை கேட்டு அவன் அப்படியாக கலங்கி மிகவும் பயப்பட்டான். தாவீது என்பவன், அது வாசிங்க. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரனாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்தாய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். வயசான ஈசாய் தான். ஈசாயோட லாஸ்ட் மகன் யார்? 2வது மகன் தாவீது. அல்லேலூயா. ஈசாய்க்கு 3 குமாரர் இருந்தாங்க. நம்ம அப்படியே படிச்சோம்னா 3 குமாரர் என்ன பண்றாங்கன்னா, யுத்தத்துல தான் என்ன பண்றாங்க, போயிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. தாவீது இருக்கிறதுல இளைய குமாரன், அவன் ரொம்ப லாஸ்ட். 3 பேர் யுத்தத்துக்கு போனதுனால இவன் என்ன பண்றான்னா, அவரோட ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அப்படியாக என்ன பண்றான், அப்படியே ஒரு சுகவாசியா வனாந்திர வாசியாக இருக்கிறான். அல்லேலூயா. வனாந்திர வாசியா இருக்கும்போது தீர்க்கதரிசி அருமையான ஒரு காரியங்களை பேசுறாரு. அவன் தாவீது, அவன் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனா இருந்தான். இந்த இடத்துல நான் அதை டச் பண்ண நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். தாவீது அவன் ஒரு மேய்ப்பனா இருந்ததுனால அவன் எப்படின்னா, தன்னோட பைகள்ல வந்து ஒரு பை ஒன்று மாட்டிட்டு இருப்பானா.
அந்த பைக்குள்ள எப்பொழுதுமே தேனானது இருக்குமா, தேன். அல்லேலூயா. அவன் மேல் ஒரு தோல் பையை தன்னுடைய பக்கவாட்டில் வைத்திருப்பான், அதில் எப்பொழுதுமே தேன் இருக்கும். இன்றைக்கும் பாலஸ்தீனால இது ஒரு வழக்கமா இருக்கு. ஆடுகளை மேய்க்கும் போது பாலஸ்தீனில ஒரு பை மாட்டிட்டு அதுல என்ன பண்றாங்க, தேனை வச்சுட்டு இருக்காங்க. இந்த தேனானது அதுதான் அவன் பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவன் சொல்றானா சுவை, அந்த அந்த ருசித்து பாருங்கள் சொல்லும் போது அவன் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை அவன் சொல்றான். அந்த தேனை அவன் ருசிச்சான். கர்த்தர் ஒரு நல்ல தேன், அவரோட வார்த்தை ஒரு நல்ல தேன். பாருங்க, சுவை கண்மலின் மேல் இருக்கும் தேனை போல இருக்கும். எது? தேவனுடைய வார்த்தை. பாருங்க, அதை அடிக்கடி அவன் சொன்னானா. அடிக்கடி எதை சொல்றாரு? கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. எந்த அளவுக்கு தேவனை அவன் ருசித்து பார்த்தா, அந்த மலையின் தேனுக்கு அவன் ஒப்பிட்டான். மலையின் தேனை விட சுவையானது வேற எதுவுமே இல்லையா? தேன் தான் இருக்கத்திலே சுவை, அதை விட மலையில் உள்ள தேன் தான் இருக்கத்திலே சுவையானது சொல்றாரு. பாருங்க, அந்த தேனை போல அது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேனை எடுத்து அப்படியாக அந்த பைக்குள்ள போட்டு, செம்மறி ஆடுகள் எப்படியெல்லாம் வியாதிப்படுமோ அப்போதெல்லாம் அந்த தேனை எடுத்து போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சுண்ணாம்பு செவர்ல தடவிடுவாங்க. இந்த சுண்ணாம்பு செவர்ல தடும் போது அந்த ஆடு போய் அந்த சுண்ணாம்பு செவரை அந்த தேனை நடும் போது சுண்ணாம்பு தேனை சேர்ந்து ஒரு சுகத்தை அளிக்கும். சுண்ணாம்பு கல்லில் இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் அந்த சுகவீனமான செம்மறி ஆட்டை சுகமாக்கும். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடை பற்றின முழுமையா அறிஞ்ச மேய்ப்பனா இருக்கான். அவனை பத்தி பேசும்போது அவன் இதெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் வாசிப்போம். அவன் கரடியோடு யுத்தம் பண்றான், சிங்கத்தோடு யுத்தம் பண்றான், சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு ஆட்டை புடிங்கி எடுத்துன்னு வரான். எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருப்பான் பாருங்க. போனா போது போட்டும் போ, 100 ஆடு இருக்குது, ஒரு ஆடு போச்சு தெரியல, சிங்கத்தை சாவச்சு கூட இருக்கட்டும், செத்து போட்டோம் அப்படி அவன் யோசிக்கல. அல்லேலூயா. அவன் வாயில போயிட்டு அவன் எடுத்தானா. அவனோட அனுபவத்தை இங்க பேசணும், பார்க்கலாம். எத்தனை வருஷம் பாருங்க, 38. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். மேல படிங்க, 34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. பாருங்க, சொல்றா தன்னை பத்தி, நான் யார் என்பதை சொல்றா சவுலுக்கு. சவுல் கேட்கிற, நீ யார் அப்படின்னு கேட்கணும். அவர் தன்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன பண்ணுச்சு, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு. அனுபவம் எப்படி இருக்குது பாருங்க, இயற்கையான அனுபவம். உனக்கு வனாந்தரத்துல அனுபவம். வனாந்தரத்துல வந்தவன் மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. வெளியில இருந்து மந்தையில இருந்து ஒரு ஆட்டை வந்து பிடிச்சிட்டான். இவன் என்ன பண்றா பாருங்க, நான் அதை தொடர்ந்து போய் ஃபாலோ பண்ணி நான் போனேன். என்ன ஓனான்னு சொல்ற, என்ன நீ வந்து சரி சிங்கம் சொல்ற, கரடி சொல்ற, ஏதோ சொல்ற, பூனைன்னு சொல்ற வச்சுக்க. தொடர்ந்து போய் இவன் என்ன பண்ண பாரு, தொடர்ந்து போய் அதை அடித்து அது வாய்க்கு தப்பு விட்டான். சிங்கத்தை தொடர்ந்து போல ஆட்டை தொடர்ந்து. ஆமா, கரெக்ட் தான். அல்லேலூயா. அதை நான் தொடர்ந்து போய் நான் அதை அடித்து அது வாய்க்கு தப்பிவிட்டேன். அந்த சிங்கத்தின் வாய்க்கு என்ன பண்ணான், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதை தாடியை பிடித்து அதை கொண்டு போயிட்டேன். பாருங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர் அவைகள் அன்றை போல இருப்பான். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மைப்பன். அவன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? அவன் எதற்காக நின்றான்? தனக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்காக. அல்லேலூயா. தனக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்காக நின்ன ஒரு மேய்ப்பன். ஆமென். நிக்கிறாங்களா இப்ப இருக்கிற மேய்ப்பனு? நிக்க மாட்டாங்களே. அல்லேலூயா. தனக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டு மேல நீ எவ்வளவாய் அக்கறை கொண்ட? ஆமென். அந்த அக்கறை தான்பா தேவன் பாக்குறாரு. நீ சொல்லுவ, நீ அவன் இந்துக்கு போயிட்டான், அவன் விக்கிரகத்துக்கு போயிட்டான், போ ஃபாலோ பண்ணு. விக்கிரகம் போனா அவனை திருப்பத்தானப்பா உன்னை மேய்ப்பனா வச்சிருக்காரு. அவனை திருத்தத்தான உன்ன ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்காரு. போயா பின்னாடி போய் போச்சுன்னு கூட்டணும். ஆயா கெஞ்சியா காலில் போய் ஊழியா, காலில் உள்ள ஊடு. அதுக்குதான் உன்னை ஊழியக்காரன்.
அதுதான் பேதுருவோட காலை அவர் கழுவினாரு. ஆமென். ஆண்டவரும் போதருமாகிய நானே Yes, ஆமென், ஆமென், ஆமென். காலை ஆமென். கழுவினா, உண்மை. நீயும் தொடர்னையான்னு சொல்லி உண்மை உண்மை brother. Yes, brother. நீ என்னடானா நான் அவன் காலுக்கு போய் விழணுமா? அல்லேலூயா. Yes. Praise the Lord. Hallelujah. உண்மை brother. உண்மை Hallelujah. brother. உண்மை brother. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் இந்த சகோதர சேகத்துக்காக நாம் நம்ம எவ்வளவாய் உண்மையா, கீழ்த்தரமாக உண்மையா, நம்மை மாற்றிக்கொண்டாலும் நம்ம உண்மை, உண்மை, உண்மை. அடிமைத்தனத்துக்கு அதை போனாலும் ஏற்றுக்கொள்ளணும். தப்பு இல்லை. அல்லேலூயா. Yes. நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த Yes. ஒவ்வொரு சகோதரருக்காக நிற்க வேண்டிய நிலை நாம் Amen. அல்லேலூயா. பாருங்க ஒருத்தனுடைய நிலையில் நாம் நின்று பார்ப்பது என்னவா இருக்குது? நித்திய ஜீவனா Yes, இருக்கு. brother. அல்லேலூயா. அதுதான் உண்மை. நித்திய ஜீவனா இருக்கு. ஆமென். ஆமென். பாருங்க அவன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அப்படியாக அவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்று அவன் சொல்லி ஜீவனுடைய சேனைகளை எடுத்து அப்படியாக நிந்தித்தவனை அவன் எதிர்க்கும்படியாக அவன் போனான். அல்லேலூயா. Yes, brother. பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மகத்தான மேய்ப்பன். Amen. ஆமென். அல்லேலூயா. தன் ஜீவனையும் பாராமல் பின்தொடர்ந்து ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. தன் ஜீவன் கண்டிப்பா உண்மையிலே ஒரு சாதாரண மனுஷனா நம்பவே இருந்தாவே என்னவா இருக்கும்? என்னவா யோசிப்போம்? ஐயோ, சிங்கத்துல போய் சுத்தம் விடு. நம்ம ஜீவன் போயிட போகுது. நம்ம அப்பாங்கிற 7 பிள்ளைங்க 7 அண்ணன் தம்பி வேற இருக்கிறாங்க, பசங்க வேற இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட சிந்தையா இருக்கும். அவன் சிங்கம் கரடி இதுகிட்ட போய் அந்த ஆட்டுக்காக போனா போது விடு. எவ்வளவு ஆடு? 100 ஆடு இருக்குது. ஒரு ஆடு தானே போனா போது சாப்பிட்டு போடு. அப்படி அவங்க யோசிக்கல. Hallelujah. அப்புறம் Oh, thank you, Jesus. 99 ஆடுல இன்னும் இனிமே ஒரு நிறைய ஆடுகள் குட்டி பொழிச்சிரும், போடும். திரும்ப குட்டி போடும். அதை வச்சு நம்ம பால் Jesus எல்லாம் சொல்லாது, குட்டி தான் போடும். அப்படியே சொல்லல. அல்லேலூயா. அவன் பின்தொடர்ந்து காப்பாற்ற முடியாது. இந்த ஆட்டு ஓனர். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, Yes, brother. இந்த அருமையான வேலையில தாவீது எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்த ஒரு மகனாக. Yes, brother. பாருங்க 15ஆம் வசனம். Yes. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆமென். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனான தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கிட்டு கொண்டு வா என்றான். பாருங்க, ஓட்டமாய் ஓடி போ. சின்ன பையன் சின்ன 30 வயசு இருந்தாவே ஓட்டப்போ ஓடி போய் பாப்பா, கொஞ்சம் போய் பார்த்து பாப்பா அப்படிதான் சொல்லி. இவன் இருக்கத்திலே சிறு பையன், அதுதான் சொல்லுவாரு. இவன் இருக்கத்திலே சின்ன பையன். ஏய் வேகமா போயிட்டு வாடா, சீக்கிரம் ஓட்டமா ஓடி போயிட்டு வந்து சீக்கிரம் கடைக்கு வேகமா ஓடி போய் கடைக்கு போய் அந்த மாதிரி சொல்றாரு. யார? தாவீத. இவனுக்கு ஸ்தாபனம் என்ன பண்றானுங்க? அவர் வந்து நல்ல இளையவன் சொல்றதுக்கு சிறியவன் கூட அவன் நல்லா வளர்ந்த அவன் நல்லா ஜெய்சாண்டிகா இருந்தான். இல்லையா அவன் ஜெய்சாண்டிகா இல்லையே. அல்லேலூயா. அதுதான் சவுல ஒப்பனையா பேசப்படுது. சவுல 7 அடி, அவன் 10 அடி. அப்ப இவன் எத்தனை அடி இருந்திருப்பான்? சவுலுக்கு ஈக்குவலா இருந்திருப்பான்? கிடையாது. 4 அடி, அதிகபட்சம் 4 அடி வச்சிருப்பான். அவன்தான் இருந்திருப்பான். இவன் மிகவும் சிறியவனா இருந்தான். அல்லேலூயா. தெரிய சொல்றாரு, அவன் சிறியவனா இருந்தான், மிகவும் சிறியவனாய் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. சிறிய ஆள். அல்லேலூயா. போரில் இருந்த தன்னுடைய சகோதரருக்கு உலர்ந்த திராட்சைகளை ட்ரைடு கிரேப்ஸ் எடுத்துட்டு போறாரு. அவரு அங்கெல்லாம் பாலஸ்தீனா கிரேப்ஸ் தானே, திராட்சை தானே வளர்க்குறாங்க. திராட்சை டேட்ஸ் தான். உலர்ந்த திராட்சைகளை கொண்டு போறதுக்காக அவன் அப்படியாக அப்பா மூலமா அனுப்புறாரு. அல்லேலூயா. இவன் சிவந்த மேனி, சிறிய பையன், மிகப்பெரியவன் அல்ல. திரும்ப சொல்றாரு, சிறிய ஒல்லியான மெலிந்து போய் காணப்பட்ட ஒரு பையன். அல்லேலூயா. அவன் பழைய ஆட்டுத்தோல் மேலாடைக்குள் மற்ற எல்லோரும் கொண்டிராத ஏதோ ஒன்று அவன் ஒல்லியா சிம்பிளா மேல போட்டு ஆட்டு தோல் தான். ஆடோட தோலை மேலாடைய போட்டுக்கிறான். ஆனா அதை காட்டிலும் அதுக்குள்ள ஒன்று இருந்தது. ஏதோ ஒன்று அவன் இயற்கையான அனுபவத்தோடு வனாந்திரத்தில் தேவனோடு இயற்கையோடு பெற்ற ஒரு அனுபவத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த உலர்ந்த வருத்த திராட்சைகளை கொண்டு போய் அப்படியாக தன்னுடைய சகோதரருக்கு கொடுக்கும்படியாக போறான். அல்லேலூயா. அவன் அந்த நேரத்துல சொல்றாரு, அந்த பெரிய திராட்சைதன் தவறான நேரத்தில் வந்து விட்டான். யார் போனதுக்கு? தாவீது போன நேரத்துல இவன் வந்துட்டான். அப்போ கோலியாத் வந்த நேரம் என்னவா இருக்கு? தவறான நேரமா இருக்கு. அல்லேலூயா. அவன் சாக முடியாம வந்துட்டான். அல்லேலூயா. பாருங்க, அந்த பெரிய ராட்சதன் தவறான நேரத்தில் அங்கே வந்து விட்டான். அல்லேலூயா. இவன் வந்து வெளியே வந்து இங்கே வந்து எங்களுடன் மோதுவது யார் அப்படின்ற செருக்கான பேச்சு, பெருமையான பேச்சு பேசுறான். நீ யாரு, நான் யாரு? அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய இடத்த வாங்கி, சொந்த இடத்த வாங்கி நான் சர்ச்சை கட்டினுக்கிறேன், நான் சர்ச்சை நடத்தினுக்கிறேன்.
ஏன் இங்க வர ஜனங்களை ஏமாத்தி நீ உள்ள இட்டுக்கு போற? செருக்கான பேச்சு. அல்லேலூயா. ஹalleluya. வார்த்தை தெரியாதவன் பாவம். அவனை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? பாவப்பட வேண்டியதா இருக்கு, பரிதாபப்பட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப பரிதாபமா இருக்குது. நரகத்துக்கு போயினுகிற நீ, பாதாளத்துக்கு அழிவுக்குள்ள போயினுகிற. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேளையில நமக்கு பெற்றுக்கொண்ட வார்த்தை பேர் மகத்தான வார்த்தை. தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள போகும்போது ஆண்டவரேன்னு கூப்பிட்டு கிடையாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை முழுவதும் நீ என்னவாய் வாழ்ந்த, அதுதான் அந்த கணக்கு கேட்க போறாரு. இருக்குது, பணம் இருக்கு, சந்தோஷமா வாழ்ந்துடலாம், அதுக்கப்புறம் ஆண்டவர் இது பண்ணிக்கலாம். கிடையாது கிடையாது. உன்கிட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்தேன், இவன் 80 வருஷம் உனக்கு வச்ச, நீ என்ன வாழ்ந்த ஆண்டவர் என்ன ஜீவிச்ச அப்படின்றது தான் அவர் கணக்கு கேட்க. உனக்கு எடுத்த ஒரு டக்கு ஒரு பக்கெட் தண்ணீரை கணக்கு கேட்பாங்க. அந்த ஒரு பக்கெட் தண்ணீரை நீ என்னவாய் செலவழித்த, உன்கிட்ட கொடுத்த ஒரு ரூபாய் நீ என்னவாய் செலவழித்த, வீணான செலவு செஞ்சியா, எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். உன்னோட கண்ணீரையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். அவருக்காகவும் இந்த வார்த்தைக்காகவும் நீ எவ்வளவாய் கண்ணீர் விட்டாயோ அதை கூட கண்ணீரை கணக்கில் எப்படி கணக்கில் வைக்க முடியும் சொல்லுங்களேன்? வைக்கவே முடியாது. ஒரு துளி 2 துளி எப்படி நீ வைக்க முடியும்? எவ்வளவு நேரம் அழுது தனிப்பட்ட விதத்தை நீ அழுத்தத்தை நீ தேவன் எப்படி தெரியுமா உனக்கு? எவ்வளவு நீ கண்டுபிடிச்சு வைப்ப. ஆனா அத கூட கணக்குல வச்சுக்கிறார். ஒன்றே மறவாத தேவன். தனிப்பட்ட விதத்துல நீ என்னவாய் தேவனோடு நீ சம்பாஷித்தாயோ, தேவனோடு நீ என்னவாய் உறவாடினாயோ அதை தேவன் ஒவ்வொன்றும் கணக்குல. அல்லேலூயா. அது எப்போதுமே ஒரு டைம் கூட அவர் மறந்து போனதே கிடையாது. அல்லேலூயா. அதற்காக தேவனுக்காக நீ நிற்கும் போது தேவன் உனக்காக நிற்குவார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் அவர்கள் அப்படியாக பயந்து போயிருந்தார்கள். அல்லேலூயா. இவனும் அவன் அங்க நின்று என்ன பண்றான்? சண்டைக்காக அவன் போய் நிற்கிறான். அல்லேலூயா. அவன் மேலே நடந்தான். அவர்களை சவுலிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவன் சவுலிடத்தில் என்ன பண்றாங்கன்னா இவனை பத்தி அவன் சொல்றான். சவுல் உடனே சொல்றாரு, இவன் யார்? இவன் இந்த அருமையான இந்த சிறிய ஒரு பையன். அவர் சொல்றாரு பாருங்க, இவன் சிவந்த மேனியுடைய பையனை பார்த்து 58ஆம் வசனம். சாரி 58 இல்ல, இது முன்னாடி தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்போது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். பாருங்க, சவுல் ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்குது. யாரு? தாவீதோட இருந்த அனுபவம் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு மறந்து போச்சு. அல்லேலூயா. தாவீது பேய் பிடிக்கும் போது, பிசாசு பிடிக்கும் போது, சவுலுக்கு பிடிக்கும் போது அவன் அப்படியாக வாசித்து என்ன பண்றான்? அனுப்புறான். அப்ப அவனுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ வந்து கேட்கறான், நீ யார் அப்படின்னு கேட்கறான். கேட்கும்போது அவன் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவன் சொல்றான் பாருங்க, நீ ஒரு இளைஞன். அவன் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. சவுல எதை பத்தி பார்த்துட்டான்? உருவத்தை வச்சுட்டான். அல்லேலூயா. உருவத்தை பார்த்துட்டான். நீ ரொம்ப சின்ன பையனாகிற, நீ எப்படி அவங்க கிட்ட சண்டை போட போற? அல்லேலூயா. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்ததுன்னு தெரிய சொன்னாரு. அதை அவன் பார்க்கல. அவன் வெளி தோற்றத்தை பார்க்கறான். இவன் போயிட்டு அவன் கிட்ட சண்டை போடுவானா? 4 அடி போய் 10 அடி ஆளுகிட்ட போய் எப்படி சண்டை போட்டு சவுல் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு, உன்னால் முடியாது, நீ இளைஞன், நீ சின்ன பையன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பாருங்க, அவன் யாரு? கோலியாத்தோ சின்ன வயதுல இருந்து அவன் யுத்த வீரன். அவன் ஃபீல்ட்லயே தான் இருக்கிறான். அவன் இல்ல அவன் 40 வருஷம் ஊழிய காலத்துல தான் இருக்கிறான். அவனுக்கு 40 வருஷம் ஊழிய கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீ யார்? சின்ன பையன் வந்த நீ. அல்லேலூயா. எப்படி ஊழியத்துக்கு வந்த? நேத்து தானே ஆரம்பிச்சா? 1 மாசம் இருக்குமா? ஆரம்பிச்ச. நீ என்ன பாஸ்ட் நீ சொல்லிக்கிற? நீ என்ன பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிட்டா? 40 வருஷமா ஊழியம் செஞ்சுருக்கிற. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஊழியக்காரன் எனக்கு தெரியும். நீ வேற இளைஞன்.
அப்படின்னு இங்க சொல்லல. அல்லேலூயா. தேவன் பாருங்க இந்த இளைஞனை தான் உயர்த்துறார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அந்த இளைஞனான இவனை தேவன் அவனுக்குள்ள ஏதோ ஒன்று வைத்திருந்ததா தீர்க்க சொல்றார். பாருங்க, நீ யுத்த வீரன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனா இருந்தான். அல்லேலூயா. இவன் அப்படியாக யுத்த வீரன் அல்ல, இவன் சாதாரண ஒரு காரியமா இருக்கான். ஆனா இவனுக்குன்னு ஒரு சாட்சி இருந்தது. அல்லேலூயா. இயற்கைக்கு மேம்பட்ட அவனுக்குள்ள பெற்றிருந்த ஒரு சாட்சி, தேவனுடைய வல்லமை பற்றின ஒரு சாட்சி அவனுக்குள்ள வைத்திருந்தான். பாருங்க, அவனை பல இடங்களை பார்த்தவனாய், பல இடங்கள்ல நிறைய விஷயத்தை இயற்கையோடு தேவனோடு இணைந்த ஒரு அனுபவ சாட்சி பெற்றுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஹalleluya. தெரியுறாரு, உங்களுக்கு அப்படிப்பட்ட சாட்சி இருக்குதா? சாட்சி தான் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபை தேவையா? சாட்சி இல்லாம பேசக்கூடாது. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு சாட்சி தான் தேவையா? இப்பொழுது சாட்சி தான் நமக்கு அவசியமான ஒன்றா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். திரும்ப சொல்றாரு, அது ஒரு லைன்ல சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு தேவையா இருக்குது சாட்சி. அல்லேலூயா. ஹalleluya. நீ எதை வேணா பேசலாம், எதை பத்தி வேணா நீ ஆராயலாம். அல்லேலூயா. எதை பத்தி வேணா நீ அறிந்திருக்கலாம். ஆமென். நிறைய விஷயம் உனக்கு தெரியலாம். உனக்கு சாட்சி இருக்குதா? அல்லேலூயா. உன் சாட்சி என்னவா இருக்குதுன்னு தான் முக்கியம். எஸ், கரெக்ட். அல்லேலூயா. நம்மத்துல நிறைய சாட்சி உண்டு. போன வாரத்துல ஒரு சாட்சி பார்த்தோம். அல்லேலூயா. தேவன் எப்படியா நம்ம இடத்துல இருக்கிறார். ஆமென். உத்தம இருதயத்தோடு கை வைக்கும் போது அங்க அற்புதம் நடக்குது. எஸ். அல்லேலூயா. பேச முடியாத ஒரு சகோதரி வாய் திறந்து பேசுறாங்க. உண்மை உண்மை உண்மை. நேரடியா பார்த்தவங்க, அல்லேலூயா, நேரடியா பார்த்தவங்க சொல்றாங்க, நான் இனிமே உங்க கூட ஊழியத்துக்கு வந்துடுறேன். நான் உங்க கூட இனிமே உங்களுக்கு ஊழியத்துக்கு வந்து நாங்க போத்து வேஸ்ட் நான் உங்க கூட. எப்படி வருது? எப்படி இந்த சாட்சி வரும்? தேவன் இல்லாம அது நடக்காது. அல்லேலூயா. அது ஒரு வாரம் அத சொல்றேன். உத்தம இருதயத்தோடு கை வைக்கும் போது தேவனே இந்த சகோதரிக்கு சுகத்தை தாங்க. ஆமென். இது யாரோட மகிமை? என்னோட மகிமைக்காக கிடையாது, உம்முடைய மகிமைக்காக. ஆண்டவர் அவனை ஏத்துக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னோட சொந்த ரட்சகரா ஏத்துக்கணும். கை வைக்கும்போது அந்த சகோதரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேசுறாங்க, half an hour பேசுறாங்க, சொன்னதெல்லாம் சொல்றாங்க. ஆடி போயிட்டாங்க எல்லாரும். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அவங்க பொண்ணு, அவங்க சொந்த நம்ம சகோதரன், அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கேக்குறாரு, ஐயா வந்து வரையா, உங்களை நான் ஃபாலோ பண்றேயா, உங்களை நான் வந்து பாக்குறேயா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு தேவன் நம்மத்திலே கிரியை செய்கிறார். எந்த அளவுக்கு தேவன் நம்மத்திலே கிரியை செய்கிறார் என்பதுக்கு மகத்தான எடுத்துக்காட்டார். அல்லேலூயா. நாம் எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை சகோதரர்களே. தேவன் நம்மத்தில் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். தேவன் நிரூபிப்போது யார் நம்ம நிரூபிக்கணும்? நான் கேட்கிறேன், ஒரு 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 ரெவரண்டோ அல்லது அல்லது ஒரு அல்லது ஒரு ரெவரண்டோ அல்லது ஒரு என்ன சொல்ல ஒரு பிஷப்போ அல்லது ஒரு பெரிய ஒரு பிரசங்கியோ உன்னை நிரூபிக்கணுமா? அல்லது ஒரு பெரிய பிரசங்கி வந்து நான் என்ன பண்றேன், அபிஷேகம் பண்றேன், எண்ணெய் ஊத்தி ஒளிவே இல்ல, அது தேவை கிடையாது. தேவன் ஊழியத்தை நிரூபிச்சிட்டார், நீ செஞ்சுனே போ. அதுதான் வார்த்தை நமக்கு சொல்லுது. உண்மை உண்மை உண்மை. அல்லேலூயா. ஆமென். அது தெரியுது. இந்த சாட்சிகள் செய்தி படிக்கல, PhD LLD DD எதோ படிக்கிறானுங்க. அது சொல்றாரு, இதெல்லாம் குப்பை. ஆமென். குப்பை எல்லாத்தையும் தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். தேவனோடு நீ தனிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறியா? அதுதான் இங்க தேவையாகுது. பாருங்க, அவன் அப்படியாக தேவனோடு ஒரு சாட்சி பெற்றவனாக தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனை தங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தாங்க. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. எல்லாரும் இப்ப சொல்றாங்க, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது, இப்பெல்லாம் அதிசயம் செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது, நாம ஜெபிச்சுனே இருக்கலாம். எவ்வளவு நாள் ஜெபிச்சுனே இருப்ப? அல்லேலூயா. 2 வருஷமா ஜெபிச்சுட்டு ஒரு மாற்றமும் இல்ல. அல்லேலூயா. எங்க போச்சு? ஒரு மனம் இல்ல. எங்க போச்சு? உன்னிடத்துல அன்பு இல்ல. அல்லேலூயா. உன்னிடத்துல ஐக்கியம் இல்ல. உன்னிடத்துல தாழ்மை இல்ல. உன்னிடத்துல உத்தமமான எண்ணம் கிடையாது. அல்லேலூயா. உன்னிடத்துல இதெல்லாம் இல்லாதனால தான் நீ என்ன பண்ற? இது தேவனுடைய கிரியை உன்னிடத்துல நடப்பிக்க முடியல. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உன்னிடத்துல வெளிப்பட முடியல. பாருங்க, இந்த அருமையான வார்த்தை நாம் கேட்கும்போது பாருங்க, இதுல சொல்றாரு, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது, பழைய கால மதம் எதற்கும் உதவாது. அல்லேலூயா. பழைய நாகரிக பசுத்த ஆவி இந்த இடத்துல இல்ல இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம இடத்துல அதே பசுத்தாவின் வல்லமையை நம்ம அனுபவிச்சது. அனுபவ ரீதியான தேவன் நம்மத்தில இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு
தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். உண்மை brother, உண்மை அல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் மிகவும் சத்தம் போடப்படுவதாக உள்ளனர் என்பனர். பாருங்க, நம்மளை பார்த்து இவா ரொம்ப கத்துறானுங்க. அதுதான் சரி, நான் இதை படிக்கும்போது நான் அனுபவ ரீதியா நான் கேட்கிற விஷயத்த நான் இதுல பாக்குறேன். என்னடா இது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இது ஒரு வாரமா நம்ம இது கேட்டுக்கிறோம், இப்படி பேசுறாங்க, ரொம்ப சத்தமா இருக்குது, ரொம்ப சத்தமா இருக்கு. அவங்க இருக்கிற வரைக்கும் சத்தமா இல்ல, போன வாரம் ரொம்ப சத்தமா இருந்தது, நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சாங்க. சரி சொல்றாரு, ஜனங்கள் மிகவும் சத்தம் போடுவங்களாய் உள்ளனர் என்பனர். என்ன சொல்றாங்களா? உனக்கு கத்தினே இருப்பானுடா, அவங்க வந்தாலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். யூசுவலி ஸ்தாபனம் தான் அதை கத்த ஆரம்பிச்சாங்க. அவனை விட அதிகமா என் டைம் கத்த ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அதை பார்த்துட்டு உலகத்தை என்ன சொல்றான், அவன் வந்து கத்தினேங்கிறான், அவனை விட இவன் கத்து தாங்க முடியலையேன்னு சொல்றாங்க அந்த தெருவுல. இந்த பட்ச ஒண்ணு அப்படியே தேவன் பாருங்க, என்ன நம்ம கேட்கிறோமோ அதை வச்சிருக்க இப்படிதான்டா இருக்கணும். பட்ச உடனே இதுதான்டா நம்மளோட வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம், கத்துக்கூடாது, சைலண்டா அமைதி. இதுல என்ன தீர்க்க சொல்றாரு, அவன் என்ன பண்றான், அரெஸ்ட் பண்றான், சவுண்ட் அரெஸ்ட் போட்டு ஏசி போட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வெளில உள்ள கத்துற சத்தம் வெளில கேட்க சொல்றாரு. ஜனங்கள் மிகவும் சத்தம் போடுவங்களாய் உள்ளனர் அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லுவானா. பக்கத்துல உட்கார கூடாதா, கத்தினே இருப்பான்டா, இவன் சர்ச்சைக்கே போக கூடாதா, கத்தினே இருப்பான்டா, இவன் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்டா, ஓட வைக்கணும்டா, எல்லாம் பண்ணுவான். அப்பதான் நீ புரிஞ்சுக்கணும், நான் கரையாட்டான ஆவி, எனக்குள்ள கரெக்டான பசுத்தாவி இருக்குது, நான் உண்மையிலே பசுத்தாவி பெற்ற ஜனமா இருக்கிறேன் அப்படின்ற நிச்சயம் உனக்குள்ள வரும். அல்லேலூயா. பாருங்க, வேதாகமானது எப்போதுமே சத்தம் நிறைந்ததா உள்ளது. வேதாகமும் மதமானது எப்போதுமே சத்தம் நிறைந்த ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மகத்தான தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றி இது உண்மையிலே உன் வாழ்க்கையோட ஒன்றி போனா நீ சரியாய் நடந்து கொண்டிருக்கிற, நீ சரியாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற, தேவன் உன் மத்தியில ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்யும் போது கண்டிப்பா நீ சரியான வார்த்தை நின்று கொண்டிருக்கிற அப்படின்ற நிச்சயம் நமக்கு. இவன் அப்படியாக இந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தும்படியாய் அவன் சொன்னான். அவன் சொல்லும் போது பாருங்க, ஒரே ஒரு 2 வருஷத்தை படிச்சுட்டு அப்படியே முடிக்க போயிடும். 37ஆம் வசனம் சொல்றேன். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். ஹல்லேலூயா. இப்பதான் அவனுக்கு யாரு ஞாபகம் வருது, சவுலுக்கு கர்த்தர்ன்றது ஞாபகம் வருது. இது வரைக்கும் பயந்துட்டவன் ஒரு சாட்சியை கேட்டாப்ல. ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை பார்த்துட்டான், ஒரு சாட்சியை பார்த்துட்டான், நான் இனிமே உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. ஒருத்த சாட்சி பார்த்த பிறகுதான் வரேன்னு சொல்றான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரேன்னு சொல்லல. சவுல் அதேதான், ஒரு சாட்சி கேட்டான், நான் கரடியோட சிங்கத்தோட யுத்தம் பண்ணி ஆட்ட வாயிலிருந்து கர்த்தர் என்ன தப்பிக்க வச்சாங்க. இப்பதான் ஞாபகம் வருது, கர்த்தர் ஆண்டவர் அப்படின்னு ஞாபகம் வந்து பிறகுதான், சரிடா கரெக்டா, கர்த்தர் உன்னோட இருப்பாடா. அல்லேலூயா. எப்படி பாருங்க, கர்த்தர் அவனோட பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தின் கைக்கும் தப்பி வைப்பார். அல்லேலூயா. மிருகத்தோட கோலியாத்தை ஒப்பிட்டான். பாத்துங்க. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், போ. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்தித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தார். பாருங்க, இப்பொழுதுதான் என்ன பண்றான், மீண்டுமா சவுலு, நீங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நேரம் பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. அல்லேலூயா. பாருங்க, இவன் என்ன பண்றான்னா, தாவீது சொல்லிட்டான் கர்த்தர் இருக்கிறார் போர் சொல்லிட்ட பிறகு திரும்பி சாவுலு மாம்ச பிரகாரமான எண்ணத்துக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அவன் கர்த்தர் இருக்கிறார் சொன்ன பிறகு திரும்பி என்ன பண்றான், சவுலோட உடையத்தை அவனுக்கு அணிவிக்கிறான். சவுலோட எல்லா உடையத்தை அணிவிக்கிறான். அவனோட தலை சீரா, அவன் வெண்கலம் எல்லாத்தையும் அவன் மேல போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு வைக்கிறான். அல்லேலூயா. 39ஆம் வசனம் இருக்கு. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரம் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். தாவீது இது வரைக்கும் அந்த உடைய போட்டது கிடையாது. ஏன்னா தாவீது வாழ்ந்தது எல்லாமே என்னது, வனாந்தர யாத்திரை தான். வனாந்தரத்துல தான் வாழ்றான். அவனுக்கு இப்படிப்பட்ட பழக்கமே கிடையாது. அங்கி போட்டுக்கிறது, கயிறு கட்டிக்கிறது, அல்லேலூயா, டை கட்டிக்கிறது, ஒயிட் நோட்டு போடுறது, இதெல்லாம் பழக்கமே கிடையாது அவனுக்கு. பாருங்க, பழக்கம் இல்லாத நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவளை கலந்து போட்டான். போட்டு பார்த்த பிறகு அவனுக்கு உட செட் ஆகல. அல்லேலூயா.
சவுல் கொடுத்த சவுலோட உடை செட் ஆகல. ஆமென். செட் ஆகல உடனே என்ன பண்றான்? இதெல்லாம் எனக்கு செட் ஆகல, எல்லாத்தையும் கைட்டு போறேன். ஹalleluya. நான் என்னவா இருக்கணும்னோ ஆமென். நான் அப்படியே போறேன். Praise God. எனக்குள்ள என்னவா இருக்குதோ நான் அப்படியே Praise போறேன். God. உண்மை. நீ கொடுக்கிறது எதுவுமே வேணாம். சவுல் Hallelujah. பாருங்க நடுவுல மாம்சத்தை கொண்டு வந்துட்டான். எஸ் கத்தர்கிறார் போன்னு சொன்னா சொல்லிட்டு தன்னோட உடை எல்லாத்தையும் கொடுத்தான். Praise the போட்டு Lord. பாரு, நடந்து பார்த்துட்டு இது எனக்கு செட் ஆகவே இல்லைங்க, நான் அப்படியே போறேங்க. ஹalleluya. கர்த்தருடைய என்ன அனுபவம், நம்ம என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டோமோ அதே அனுபவத்தோடு நம்ம உழைத்தோம். ஹalleluya. ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளோட அனுபவத்தை நம்ம மாற்றும்போது அது தவறான வழிக்கு வந்துரும். ஆமென். நம்ம பேசலாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என் மீட்டிங்ல இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஞானஸ்தானம் கொடுத்தேன், இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என் பின்னாடி இவ்வளவு வாலிபர்கள் இருப்பாங்க, என்ன நீ சொல்லலாம். Still no. இப்போ அந்த அனுபவம் இருக்குதா? Yes. இப்போ உனக்கு அந்த அனுபவம் இருக்குதா? Yes bro. தாவீது அதை கீழ்ச்சி தூக்கி போட்டு எல்லாத்தையும் சவுலோட இதெல்லாம் தூக்கி போட்டு நான் எப்படியே போய் சண்டை தேவனோட போடுறேன். ஆவியிலே போறேன். ஹalleluya. ஆமென். நான் காடுல வனாந்தரத்துல எப்படி சண்டை போட்டனோ ஆமென். அப்படி நான் அவன்கிட்ட போறேன். பாத்தீங்களா? ஆமென். இயற்கையோட அவன் போக முடியாது. Praise the Lord. ஆமென். அவன் அப்படியாக நடந்து சென்றான். அடுத்த வாசிங்க 40 வருஷம் தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீனிடையில் போனான். பாருங்க, அவன் எடுத்துக்கொண்டிருந்தது ஒரே ஒரு தடி கையில தான். ஆற்றுக்கு நடந்து போனா ஆற்றுல இருந்து கூழாங்கல் எடுத்தான். ஹalleluya. இதுல சொல்றாரு 5 என்பது கிருபை. கிருபை. ஹalleluya. இங்க 5 என்பது ஃபெய்த். ஃபெய்த்துக்கு 5, விசுவாசம் என்பதும் 5 வார்த்தைகள் உடையதா இருக்குது. ஜீசஸ் என்பதுக்கு என்னவா இருக்கு? 5 வார்த்தைகள் உடையதா இருக்கு. ஹalleluya. 5 என்பது கிருபை, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ், அதுக்கப்புறம் ஃபெய்த். இது மூன்றுமே குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அவன் சிறிய தாவீது அவன் கவனை எடுத்த போது அவன் 5 கற்களை, அதாவது JESUS, ஆமென், ஜீசஸ் எடுத்தான். ஹalleluya. 5 விரல்களில் அதை வைத்தானாம். 5 விரல்கள் என்பது ஃபெய்த் குறிக்குது. ஆமென். FAITH. 5 விரல்களில் 5 ஹalleluya கூழாங்கலை வைத்தான் சொல்றார். பாருங்க சகோதரனே, அதுதான் நமக்கு தேவையான ஒன்று. சுற்றிலும் சுற்றிலும் காரியமானது சரியாக கிரியை செய்யும்படி. பாருங்க, அவன் எதற்காக அதை எடுத்தான்? அந்த பெலிஸ்தியனை அழிக்கும்படியா, இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தின, கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு விரோதமா இருந்த அவனை துன்புறுத்தும்படியா அவன் அப்படியாக எடுத்தான். இயேசு கிறிஸ்து விசுவாசம் கொண்டு உங்களுடைய ஆத்மாவில் அது ஓயாமல் அசைவாடுமானால் ஏதோ ஒன்று நடக்க போகின்றது. ஹalleluya. பாவம் வியாதி உங்களை விட்டு அகன்று விடும். ஆமென். ஹalleluya. கோடை காலத்தில் வெளிச்சமானது பிரகாசிக்கும் போது உண்மை தரையில் சிதறி ஓடுகிற கரப்பான் பூச்சிகள் போல பிசாசுகளும் சிதறி ஓடும். ஹalleluya. எப்போது உன்னோட விசுவாசத்துல இயேசு கிறிஸ்துவை சரியாய் நீ வைக்கும். ஆமென். உண்மையிலே ஃபெய்த்ன்றது நமக்கு இருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ சரியான பற்றுதல் இருக்கும். உண்மை. உனக்கு வர வியாதிகளும் துன்பங்களும் தொல்லைகளும் எல்லாம் ஓடிவிடும். எதை பத்தி கவலைப்படணும்? உண்மை. பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னை சந்திக்கிறேன்னு போனாங்க. Praise Lord, praise Lord. Hallelujah. மாம்ச பிரகாரமா யோசிங்க. Amen. வாடா கத்தி எடுத்துன்னு வரணும் அப்படியே கத்தி எடுத்து போல பாருங்க, நல்லா உனக்கு புரிஞ்சுக்கலாம். கத்தி எடுக்கல, அவன் எடுத்தது கூழாங்கல் தான். ஆனா அவன் கத்தியால சாவான். யாரோட கத்தியால? அவனோட கத்தி எடுத்து அவனே வெட்டுவான். கோலியாத்தோட கத்தி எடுத்து கோலியாத்தே வெட்டுவான். எடுத்துன்னு போனது கூழாங்கல் தான். கூழாங்கல் எடுத்துன்னு போறான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை அந்த பெலிஸ்தனுக்கு நேராக மேலாக எரிந்து அவனை கொண்டார். வெறும் கல்லை தான் சுத்தினான். ஏன்னா யாருடைய நாமத்துல போனா? இவன் கர்த்தருடைய நாமத்துல போனா. அந்த கர்த்தருடைய நாமத்துல சுத்தி கூழாங்கலை விடும்போது அந்த கல்லுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை, பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை என்ன பண்றாரு? அந்த கல்லுக்கு நேரா பரிசுத்த ஆவியானவர் வச்சு கோலியத்தோட நெற்றி பொட்டுல அதை படும்படியா செய்றாரு. நம்மளோட வார்த்தை அப்படிதான். நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு போய் அதை நிரூபிக்கும்படியா, அதை நிறைவேற்றும்படியா கொண்டு போகிறார். நீ ஒரு வார்த்தை சொல்லும் போது, ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை நிரூபிக்கும்படியா என்ன பண்றாரு? அதை கொண்டு செல்கிறார். ஹalleluya. எந்த ஒரு விஷயமோ, எந்த ஒரு தொழிலோ, எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு பிரச்சனையோ, ஆண்டவரே அப்படின்னு உண்மையா உத்தமத்தோடு ஜெபிக்கும் போது நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். பாருங்க சொல்றாரு, மேலே அவனை கொன்றார். தாவீது அவனுடைய சொந்த பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டினான். அது
தாவீது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து ஆமென், ஆமென். அவன் வெட்டினான். பாருங்க, அவன் வெட்டி அவன் அப்படியாக அவனை சாகடித்தான். இன்று நாளிலே நாம் அதை தான் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம், நம்ம ஃபெய்த், நம்ம விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நமக்குள்ள அந்த அனுபவ ரீதியான ஒரு காரியம் இருக்கா? நமக்குள்ள அனுபவ ரீதியானது நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாருங்க 43ஆம் வசனம். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாருங்க, அவன் சொன்னா நான் நாயா அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தது. அவன் பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தது. டேய், நான் எவ்வளவு பெரிய இதை வச்சு நான் தைலாண்டிக்கா நின்று தடி எடுத்துன்னு வரேன். அவன் வச்சிருந்த தடி, அந்த கூழாங்கல் சுத்துறது, கழுத்துல ஒரு பை, இவ்வளவுதான் வச்சிருந்தது. அல்லேலூயா. அந்த அடைப்பான் பை வந்து அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேன் போடுவாங்க, அதுல கூழாங்கல் வச்சிருக்கான். இவன் என்ன பண்றான்னா அதை மட்டும் எடுத்துட்டு போறான். ஜோனா பை மாதிரி வச்சிருக்காங்க. எடுத்துட்டு போகும்போது நீ நாயா தடி எடுத்துன்னு வந்து கேட்கறான். பாருங்க 44ல, தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆட்டு மிருகம் கொடுப்பேன், உன்னை பிச்சு போட்டுறேன்னு சொல்றான். அல்லேலூயா. பிச்சு போட்டுறேன்னு சொல்றான். அடுத்து பாருங்க 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானும் நீ நீதித்த இஸ்ரவேலுடைய இராணுவ தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்களேன், இதுதான் இஸ்ரவேல் இன்னமும் பிடிச்சிருச்சு. அவன் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவன் அந்த ராணுவம் முழுவதுமா ஜெபம் பண்ணிட்டு போக மாட்டான், ஜெபம் பண்ணாம போக மாட்டான். அவன் ஜெபம் பண்ணிட்டு அந்த ராணுவம் முழுக்க எதுல ஸ்டார்ட் பண்ணுவான்னா ஜெபத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அதனால தான் இஸ்ரவேல் இன்னமும் ஜெயிச்சுக்கிறான். இன்னமும் இஸ்ரவேல் ஏன் நிக்கிறான்னா கர்த்தர் அவன் பட்சத்துல இருக்கிறாரு. பேசுறாங்க ஈரான், ஈராக்கு சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு, இஸ்ரவேல் அழிஞ்சிரும் அப்படின்னு பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, இஸ்ரவேல் என்னைக்கு அழிஞ்சிருக்குது? அவன் ஒரு காலகட்டத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் முடிஞ்சு இஸ்ரவேல் துளிர் விட்டுச்சு. இஸ்ரவேல் இப்ப துளிர் விட்டு ஆளுகை செய்யக்கூடிய நிலையில இருக்குது. இந்த நேரத்துல யார் அவரோட பட்சத்துல இருக்கிறாரு? ஆண்டவர் அவன் பட்சத்துல. இஸ்ரவேல் அவனை விட்டு தேவன் அவர் இஸ்ரவேலை விட்டுற மாட்டார். பாருங்க, அவன் ராணுவத்தை அவன் என்ன பண்றான்னா ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரான். எந்த அளவுக்கு அவன் ஃபெய்த் பாருங்க. கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். யாரு? எங்களோட ராணுவம் எல்லாம் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. மாம்சமா நான் வந்து சண்டை போடலடா. அல்லேலூயா. என்னோட ஆர்மியோட எட்டு கர்த்தர்ரா. என்னோட ராணுவத்தின் கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். இதுதான் நம்மள வைக்க வேண்டிய யுத்தம். கர்த்தருடைய அதுதான். நீ ஃபைட் பண்ணி நீ பேசிக்கின்னு நம்ம யுத்தம் பண்றது தேவன் கிரியை செய்ய. அமைதியா நீங்கள் சும்மா இருங்கள், நானே தேவன் என்று அறிவிங்க. நான் வந்து யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. யோசபாத்தோட காரியத்தை நம்ம படிக்கும்போது ராஜாக்கள் புஸ்தகத்துல யோசபாத்துக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா ராஜாக்கள் எழுந்துறாங்க. அவன் பயந்து போய் நிக்கிறான், பயப்படுறான், பயந்து போய் நிக்கிறான். மீண்டுமாக கர்த்தர் அவனிடத்துல பேசி என்ன பண்றாரு? மீண்டும் யுத்தத்துக்கு போறாங்க. கர்த்தர் வரும்போது தான் நமக்கு அந்த காரியத்திலிருந்து மகத்தான் விடுதலை. நீ மாம்சத்துல இறங்கி சண்டை போடணும்னு நினைச்சா முடியாது. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோத்தோர் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கடைசியில முடிச்சா பாருங்க, அதுதான் அவனை சாவச்சுண்டா, அவனை கொன்றுண்டா, அது கிடையாது. இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் உண்டுன்னு அவர் தன்னை நிரூபிப்பாங்க. நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நடக்கும், உனக்கு எல்லா சாமியும் நடக்கும் தான். ஆனா எதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன்? இஸ்ரவேல் தேவன் என் பட்சத்துல இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பட்சத்துல இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அதனால தேவன் உண்மை. ஜனங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. நம்மளை எதிர்த்தா அவங்க ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்வாங்க. நான் அனுபவ ரீதியா நான் அது பேசுறேன், எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டேன், நான் கேட்க மாட்டேன். அனுபவ ரீதியா இந்த தீர்க்கதரிசி செய்தி எதிர்த்தாலும் வியாதி பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. நீ செய்தி எதிர்க்கும் போது உனக்குள்ள ஒரு பிரச்சனை பெற்றுக்கொள்வேன். உண்மை கண்டிப்பா அது நடக்கும்.
ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். நீ வேற எந்த வார்த்தை வேணா நீ நிந்திக்கலாம், உண்மை, உண்மை, நீ உண்மை. யார வேணா இது பண்ணலாம். ஆமென். தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்தி ஆமென். Yes, நிந்திக்க yes. கூடாது. நீ அப்படி உனக்கு பிடிக்கலனா கூட வாய் மூடி அமைதியா போடணுமே தவிர ஆமென். இதை நிந்தித்தா உண்மை, உனக்கு உண்மை. கேடு உண்மை, விளைவிக்கும். உண்மை, உண்மை, உண்மை. தீர்க்கதரிசிக்கு விரோதமா பேசினா கேடு விளைவிக்கும். ஆமென். இதுதான் இந்த வார்த்தை சொல்லு. பாருங்க, அவன் நிந்தித்தான். அல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்றான், முற்றிலுமா அங்க அவன் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு. உண்டு உலகத்தோர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார். எல்லோரும் அறிந்து Praise கொள்வார். God, praise. இதன் மூலமா உன்னை சாகடிக்கும் போது கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வார். ஆமென். உண்மையா, உண்மையா. இஸ்ரவேலின் தேவன் தேவன் என்பதை ஆமென். அப்படிப்பட்ட தேவன் இஸ்ரவேலை விட்டுருவாரா? Hallelujah. அல்லேலூயா. இஸ்ரவேலை அழிச்சிட முடியுமா? முடியாது, முடியாது. முடியாது. பாருங்க, மகத்தான தேவன் ஆமென். இஸ்ரவேலின் பக்கம் நின்றுகிறார். ஆமென். இன்று அதுதான் நமக்கு நாம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டியதா இருக்கும். உண்மை, உண்மை, இந்த உண்மை. வேலையில இஸ்ரவேல் எப்படியான போருக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட கலகத்துக்குள்ளாக போகும்போது நாம் அதன் பின்பாக அந்த இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும். Yes, இஸ்ரவேலுக்கு உண்மை. ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார் யார்? கர்த்தர் தேவனுக்கு தெரியும். ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தரால் ஆமென், ஆசீர்வதிப்பார். ஆமென். வசனம் அப்படியே சொல்லுங்க. உண்மை, உண்மை. பாருங்க, நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் கடைசி வசனம் வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் நீதியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று Yes. இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது. Praise the Lord. அவரின் கையில் உண்மை ஆண்டவரே. Yes, இப்படி சொல்லி அவன் என்ன பண்றான், தீவிரமாய் ஓடி அந்த சேனைக்கு முன்பாக நின்று அவன் தன் கையில அந்த அடைப்பத்திலிருந்து ஒரு கல்லை எடுக்கிறான், கவனில் வைத்து சுழற்றான். சுழற்சி உடனே அவன் எரியும் போது அதே அந்த கவன் கல்லானது விசுவாசத்தோட என்ன பண்ணுது, ஆமென். அந்த இயேசுவின் பெயரோட அங்க போயிட்டு அவன் ஆமென், ஆமென். அவன் பட்டவன் அவன் அப்படியே 49ஆம் வசனத்துல அவன் விழுந்து போயிடறான். விழுந்து போன பிறகு அவன் மடக்கச்சு என்ன பண்றான்னா 51ஆவது வசனம் கடைசியா, Yes. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்போது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். பாருங்க, அவன் மேல் நின்று தாவீது சின்ன பையன் மேலே நின்றான். 10 அடியான பெலிஸ்தீன் மேல நின்றான். Yes. நின்று அவன் பட்டயத்தை எடுத்து பெலிஸ்தீனோட பட்டயத்தை எடுத்து, அதாவது கோலியத்தோட பட்டயத்தை எடுத்து அவன் அதன் உரையிலிருந்து, அதாவது அவன் வைத்து இந்த உரையிலிருந்து உருவி Yes. அவனை கொன்று போட்டான். Hallelujah. அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். வெட்டி Yes, போட்டான். yes, yes. அப்பொழுது அந்த பெலிஸ்தன், அந்த கோலியாத் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனான். அல்லேலூயா. பாருங்க, இந்த மகத்தான விஷயத்துல அந்த மகத்தான காரியம் என்னன்னா, நீ யுத்தம் பண்ண தேவையில்லை. ஆமென். உண்மை, உண்மை. Hallelujah. Yes. நாம் யுத்தம் மாம்சத்தினால யுத்தம் பண்ண அவசியம் இல்லை. இல்ல, yes. உண்மையா? எந்த ஒரு காரியமும் Amen. யார்கிட்டயும் சரி, நம்மளே நம்மளை விட்டுட்டாலும் Hallelujah. நம்மளை தனியா விட்டாலும் சரி, நம்மளை யாரும் கண்டுக்கலாலும் சரி, அதுக்காக நம்ம யுத்தம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கு நம்ம யுத்தம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவசியம் இல்லை. நம்ம யுத்தம் பண்ணோம்னா தேவன் யுத்தம் பண்ண முடியாது. ஆமென். நம்ம எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறோமோ அதுக்கு தேவன் தேவன் யுத்தம் பண்ணுவார். Yes. நான் மாம்சமா இறங்கணும்னா அவரு இறங்க முடியாது. இறங்க முடியாது. Yes. ஏன்னா அனுபவ ரீதியா நம்ம பேசுறோம். Hallelujah. தேவனுக்கு விரோதமா எழும்புன ஒருத்தர் இருக்க முடியாது. நம்ம Hallelujah. ஏதோ ஒரு காரியத்தை பெற்று கொள்வோம். உண்மை brother. அதனால நம்ம தேவனுடைய சமூகத்துல இந்த வார்த்தை பட்சமா நிற்கணும். ஆமென். எல்லா இடத்துலயும் நமக்கு தேவன் நமக்காக ஒரு சாட்சி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் மூலமா நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை சாட்சியாக தேவன் காண்பிக்கிறார், உறுதிப்படுத்துறார். ஆமா, உண்மைதான். அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. உண்மை brother, உண்மை. கண்டிப்பா அதற்காக நாம் அமையோடு தேவனுடைய சமூகத்துல ஆமென். Yes. காரில் ஒப்பு கொடுக்கும் போது ஆமென், ஆமென். தேவன் யுத்தத்தை செய்து நம்மை வெற்றி சிறப்பார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்படியா வசனம் சொல்றது, குதிரையோ யுத்த நாளுக்கு தயாராகும், ஜெயமோ கர்த்தரால் கர்த்தரால். ஆமென். அல்லேலூயா. வெறும் தயார் தான் ஆகணும். அல்லேலூயா. யுத்தத்துக்கு Yes. தயாராயிடு. உங்க யுத்தம் என்னவா இருக்க போகுது? Hallelujah. முழங்காலின் யுத்தம். முழங்கால். அல்லேலூயா. Yes. ஜெபம் தான். ஜெபம் மாத்திரமே போதும். அவன் Yes. அப்படியா சொன்னான். அனுபவ ரீதியாக இயற்கையாக வனாந்திரத்தில் பெற்ற அனுபவத்தை அவன் சொல்லி ஆமென், கொண்டிருந்தான். ஆமென். தேவன் கர்த்தர் கரடிக்கும் சிங்கத்துக்கும் வாய்க்க தப்பிவிட்டாரு. ஆமென். இந்த மாம்சமான பெலிஸ்தீன் அவ்வளவு பெரிய மிருகமே என்ன சாப்பிடாம போச்சு, 5 மிருகம் சாப்பிடல, இவன்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு பேசலாம். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஒப்பிட்டான் பாருங்க. அதே தான் நம்மளும் ஒப்பிட வேண்டியது. ஆமென். பசுத்தாவி பெறாத, விருத்த சேதனம் இல்லாத, விருத்த சேதனம் என்பது அந்த நாள் என்னவா இருந்தது, நுனித்தோலை கட் பண்றதா இருந்தது. இந்த நாள் என்னவா இருக்குது, நீ பெற்றுக்கொண்ட பசுத்தாவி. ஆமென், ஆமென். ஆமென். உனக்குள்ள முற்றிலுமான பசுத்தாவி இருக்கும்போது ஆமென், ஆமென். நீ அதான் சொல்லணும், பசுத்தாவி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நான் ஆமென். தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா.
விருத்த சேதனம் இல்லாதவன். ஆமென். நமக்கு ஏமாத்துறோம். நமக்கு ஏமாத்துறோம் அவன். Yes, yes. ஒண்ணும் கிடையாது. சிம்பிளான ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவனை ஈஸியா தேவன் வீழ்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இது நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பொருத்திக் கொள்ளுங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் இதை பொருத்திக் கொள்ளுங்க. ஹalleluya. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இதை பொருத்திக் உண்மை, கொள்ளுங்க. உண்மை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். உண்மை. நீ உண்மையிலே உத்தமமான மனவாட்டியா இருக்கிறியா? ஹalleluya. உத்தமமான வார்த்தைக்காக நிக்கிறியா? ஆமென். அந்த வார்த்தைக்கு உத்தமா நிற்கும் போது தேவன் உனக்காக யுத்தம் உண்மையா? செய்து ஆமென். உன்னை பாதுகாக்க வல்லவரார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நமக்கு இந்த நாளில் Praise the தேவையான ஒன்று வேண்டாருக்கு. தேவன் தாம் இம்மட்டுமாய் இவ்வளவு நேரம் கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். God bless you. தேவன் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென். God bless you.